நம்முடைய அழைப்பை குறித்து இன்றைக்கு பேச விரும்புகிறேன். அழைப்புன்னு சொன்னால் ஊழியத்துக்கு அழைப்புன்ற அந்த அழைப்பு இல்லை. சிலர்லாம் ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது கொஞ்சம் பேர் தான். எல்லாருமே ஒன்றும் என்ன மாதிரி அழைக்கப்படலை. ஒரு பாஸ்டராக இருக்கிறதுக்கோ அல்லது ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறதுக்கோ காரியங்களை பண்ணுவதற்கு அழைக்கப்படவில்லை. அப்படி பண்ணுறதும் இல்லை. ஒரு சிலரை கர்த்தர் அதுக்குன்னு அழைக்கிறார், செய்கிறார். அது வேறு அழைப்பு. நான் இன்றைக்கு பேச போகிறது கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. கர்த்தர் நம்மை ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்ன, அதை எப்படி நிறைவேற்றுவது, அதுதான் பேச போகிறோம். அதுதான் ஏஎஃப்னுடைய நோக்கமே. ஜனங்களுக்கு அவர்கள் யார், அவருடைய அழைப்பு என்ன என்பதை காண்பித்து அதை வெற்றிகரமாய் நிறைவேற்ற அவருடைய வழி நடத்துவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதனால தான் எல்லாமே செய்கிறோம். பைபிள் ஸ்டடி அதனால தான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதனால தான், வெள்ளிக்கிழமை ஜெபிக்கவே கற்றுத்தருகிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். ஏன்னா கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பை, அவருடைய காலிங்கை அவர்கள் நிறைவேற்ற வேணும். உங்கள் காலிங் என்ன அப்போ, அதை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்தையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண் கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்தையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ண பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண்கிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எந்த சூழ்நிலையில் எரேமியா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார் என்று பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்து வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 597 பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், 597ஆம் ஆண்டு பாபிலோனியர் என்கிற ஒரு தேசத்தார், அவர்கள் அந்த காலத்தில் நம்பர் 1 சூப்பர் பவராக இருந்தாங்க. பல இடங்களை ஆக்கிரமித்து பல ஜாதி ஜனங்களை தங்களுக்கு கீழே கொண்டு வந்து, சின்ன சின்ன நாடுகள் அங்கங்கே குட்டி தேசங்கள் இருக்குமானா அவைகளெல்லாம் பிடிச்சி போட்டு தங்களுடைய சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக ஆக்குவதே அவருடைய வேலையாக இருந்தது. ஒரு பெரிய எம்பையரை பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர்கள் 597ஆம் ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களையும் விட்டு வைக்கவில்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து எருசலேமை பாழ்கடித்து தேவாலயத்தை சூறையாடி அதிலிருந்த எல்லா விலையேறப்பெற்ற அந்த பொருட்கள், தேவனை ஆராதிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, பட்டணத்தை நாசம் பண்ணினார்கள், அநேகரை கொன்று தீர்த்தார்கள், வயலண்ட்டாக பல காரியங்களை பண்ணார்கள். அது மட்டும் இல்லை, கடைசியில் அதோடு விட்டு விடாமல் அந்த தேசத்தில் இருக்க மிக சிறந்த ஆட்களை அகதிகளாக நாடு கடத்தி தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள்னா, ஸ்கில்டு லேபரர்ஸ், நல்லா கைவேலை தெரிந்த ஆட்கள், அறிவுள்ள ஆட்கள், ஞானமுள்ள ஆட்கள், படித்த ஆட்கள், திறமையுள்ள ஆட்கள். அவங்களுக்கு டெட் வெயிட் தேவையில்லைன்னு அந்த ஆளுங்க ரொம்ப சாமர்த்தியமான ஆளுங்க. தண்டத்துக்கு ஆளுங்களெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம அவஸ்தைப்படக்கூடாது, எல்லாம் சரியான ஆளுங்களை கொண்டு போகணும், வந்தான்னா நம்ம நாட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணி, எப்படிப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணாங்கன்றதே
அங்கே 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்குது என்ன மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணாங்கன்னு. அப்படி ஒரு செலக்டிவ் இமிக்ரேஷன் அங்கே நடந்தது. எக்ஸைல், ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அப்படி நாடு கடத்தப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் பாபிலோனுக்கு சென்று அங்கே உள்ளே போய் அந்த பாபிலோனியரோடு கலக்க மனம் இல்லாமல், பாபிலோனியர் பொல்லாத ஜனங்க பாருங்கள், கொடூரமானவர்கள், எல்லாரையும் ஆக்கிரமித்து இந்த மாதிரி பண்ணவங்க, அங்கே போய் அவர்களோடு கலக்க மனம் இல்லாமல் வெளியே உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் எப்படியாவது அவர்களை விடுவித்து விடுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடே அவர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு சில தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லிட்டாங்க, 2 வருஷத்தில் நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க, இழந்ததெல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுத்துருவாராக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் அப்படி சொல்லலை, சில ஆட்கள் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மத்தியில். அவங்க பேச்சை நம்பிக்கிட்டு இவங்க அங்கே உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ அப்படி போனவர்கள் பாபிலோனை பார்க்கிறார்கள். பாபிலோன் மாபெரும் நகரமாக இருக்கிறது, உலகத்தையே ஆளுகிற ஒரு நகரமாக இருக்கிறது. அதில் உள்ள மக்களை பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் இவங்கள மாதிரி நாடு கடத்தப்பட்டு வந்த பல்வேறு குழுவினர் அங்கே இருக்கிறார்கள். அவன் ஒரு பாஷை பேசுகிறான், ஒரு கலாச்சாரத்திலேருந்து வருகிறான், ஒரு இனம் ஜாதியிலிருந்து வருகிறான், உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டு அங்கே குடி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க. ஒரு ஃப்ராக்மெண்டட் சொசைட்டி, அதாவது துண்டு துண்டாக இருக்குது. இங்கே போனால் அவன் இந்த பாஷை பேசுகிறான், இங்கே வந்தால் வேறு கலாச்சாரமாக இருக்குது, இங்கே வந்தால் இவனுடைய வேல்யூஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, நம்பிக்கை மத நம்பிக்கைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல பாருங்கள். அவங்க எருசலேமில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ்ந்தவங்க. அதாவது இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் அங்கே எல்லாம் செய்ய முடியும், மற்றவர்கள்லாம் வந்து போகலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்க எதையும் அவங்க இஷ்டப்படி ஸ்தாபிக்க முடியாது. அவங்க அந்த தேசத்தை ஆண்டு அதை தங்கள் இஷ்டப்படி செய்து அங்கே தேவாலயத்தை கட்டி தங்கள் முறைமைகளையும் தங்கள் பழக்க வழக்கங்களையும் கைகொள்கிறதுக்கு வசதியாக இருந்தது. எக்ஸ்க்ளூசிவாக வாழ்ந்துட்டாங்க பாருங்கள். தனியாக இந்த புறஜாதிகளிடத்திலிருந்து பிரிந்து தனியாக வாழ்ந்துட்டு பழக்கமாகிடுச்சு அவங்களுக்கு. இப்போ புறஜாதிகளோட சேர்றதுங்கிறது அவங்களுக்கு மகா பெரிய கஷ்டம். அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவளுடைய பிரச்சனை என்னென்னா, இவங்களோட சேர்ந்து வாழ்கிறது கடவுளுடைய சித்தமாக. இவங்கெல்லாம் கடவுளுடைய மக்களே கிடையாது, கடவுளை நம்புகிறவனே கிடையாது, கடவுளை மதிக்கிறவனே கிடையாது, ஜீவன் உள்ள தேவன் மேலே நம்பிக்கையே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கடவுளை நம்மளை கொண்டாந்து வைப்பாரா, வாழுவதற்கு விடுவாரா? பண்ண மாட்டார். கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து வெளியே கொண்டு போயிடுவார் என்கிற நம்பிக்கை அதில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பகுதி என்ன போதிக்கிறது? அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக கர்த்தர் அவர்கள் அங்கேயே இருக்க சொல்கிறாரு. அங்கேயே செட்டில் ஆகி கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறதாகவும் அந்த நோக்கம் நிறைவேறதுக்காக அங்கே செட்டில் ஆகி அந்த மக்கள் மத்தியில் நல்லா வாழ சொல்கிறார். இது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க அங்கே போய் அவங்க மத்தியில் வாழணும், வேலை செய்யணும், இருக்கணும், பிள்ளைகளை பெறணும், வீடை கட்டணும், எல்லாம் பண்ணணும். பிடிக்கல அவங்களுக்கு. எப்படி இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழ்வதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதை பற்றிய தான் இந்த சப்ஜெக்ட். இது நமக்கு எப்படி பொருந்தும்னா, நாமும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் வாழுகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுமே அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய வேற்றுமைகள் இருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஆளாளுக்கு ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி, ஒரு பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், மதங்கள் ஏராளம். இப்படி பல்வேறு இனம், ஜனம், ஜாதி, மதம், அப்படிப்பட்ட ஃப்ராக்மெண்டட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பல்வேறு விதங்களில் துண்டு துண்டாக இருக்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழும்போது எப்படி அந்த வாழ்க்கையை கையாளுவது, எப்படி இதை சமாளிப்பது என்பதை குறித்து தான் இந்த வசனம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா திருச்சபையை கர்த்தர் இந்த உலகத்தில் வச்சுருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் கொண்டு நம்மளை வச்சுட்டார், இங்கே பிறக்க வச்சுட்டார், இங்கே வச்சிருக்கிறாரு. பாபிலோனியர்கள் மத்தியில் இவங்கள போய் வச்சா மாதிரி நம்மளை கொண்டு இந்த உலகத்தில் வச்சுட்டார். எப்படி வாழ்கிறது, இவர்கள் மத்தியில் நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற பகுதி தான் இது. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான பகுதி. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற பதில் இதுக்கு என்னென்னு பதில் தேடுறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற பதில் அவர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறது, ஷாக்கிங்காக இருக்குது, அதிர்ச்சி அளிக்கிறது. அங்கே இருன்றாரு, அங்கே பிள்ளையை பெற்றுக்கோன்றாரு, அங்கே வீடை கட்டுன்றாரு, அங்கே வேலைக்கு போன்றாரு, அங்கே செட்டில் ஆகுன்றாரு. எப்படி? நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எப்படா பரலோகம் போவோன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உலகம் பிடிக்கல அவங்களுக்கு, சீக்கிரம் பரலோகம் போயிடணும் அவங்களுக்கு. ஏன்னா அது பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் என்ன இருக்குது பிரதர், இந்த உலகமே வேண்டாம் எனக்கு. ஏசு இன்றைக்கி வருவாரா நாளைக்கு வருவாரா? சிலர் வேலைகளெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா
யாரோ சொல்லிட்டாங்க, இதோ நாளைக்கு வந்துடுவார், இப்போ வந்துடுவார், நைட்டே வந்தாலும் வந்துடுவார் அப்படின்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் பிடிக்கல அவங்களுக்கு, இந்த உலகத்துக்குள்ளே போக விரும்பலை, இந்த உலகத்தில் வாழ விரும்பலை, இந்த உலகத்தோடு கலக்க விரும்பலை, ஒன்றும் பண்ணல. அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்தோடு நம்ம கலக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் இன்றைக்கு ஏஎஃப்டி சபையில் நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதை காட்ட போகிறேன். நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்ம என்ன விதமான ஆட்டிடியூடோடு வாழ வேணும், எல்லா கிறிஸ்தவர்களுமே எப்படி இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை இன்னும் வச்சிருக்காரு, ஜாதி ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, ஊர் உலகம்னு இருக்கிறது, அது மத்தியில் நம்மளை வச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதுக்காக தான் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இங்கே 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, இப்படி உடைந்து போயிருக்கிற ஒரு சமுதாயம், அதாவது பல்வேறு ஜாதி ஜனம் இனம் மதம் நம்பிக்கைகள், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி வாழ்வது என்பதை குறித்து தவறான கருத்துகள் விசுவாசிகள் மத்தியில், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலையும் புறஜாதிகள் மத்தியிலும் இருந்து வந்தது. அந்த காலத்திலேயே அவர்கள் எப்படி கையாளுவது என்பதை குறித்த பல்வேறு கருத்துகள், தவறான கருத்துகள், அதை மூலம் பார்ப்போம். ரெண்டாவது, தேவன் போதிக்கிற காரியம் என்ன, எப்படி அதை கையாள்வது. பல ஜாதி ஜனம் இனம் இருக்கிற இடத்துல, பல வித்தியாசங்கள் இருக்கிற இடத்துல எப்படி தேவனுடைய மக்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தேவன் என்ன போதிக்கிறாருன்னு அது ரெண்டாவது பார்ப்போம். மூன்றாவது, தேவன் சொல்லுகிறபடி வாழ்வதற்கான பலன், கிருபை, ஆற்றல் எங்கிருந்து எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்குறோம். 3 காரியம்: தவறான கருத்துகள், எப்படி வாழ வேணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிறத பற்றி தவறான அபிப்பிராயங்கள். ரெண்டாவது, தேவன் கொடுக்குற சத்தியம், எப்படி வாழ வேணும்னு போதனை. மூன்றாவது, அப்படி வாழ்வதற்கான பலன், கிருபை, ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்று இந்த 3 காரியங்களை பார்ப்போம். முதலாவது, இந்த தவறான கருத்துக்கள். முதலாவது கருத்து என்னென்னா, இதை ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று, முதல் காரியம் என்னென்னா, பாபிலோனியர்கள் மத்தியிலேயே இப்படி பல்வேறு இனம் ஜனம் உள்ள ஆட்களை எப்படி கையாளணுங்கிறத பற்றி சில எண்ணங்கள் அவர்களுக்கு இருந்தது. அவங்க என்னென்னா, நம்ம தான் இருக்கணும், மீதி பேரை ஒழிச்சிடணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க முதல்ல. அதனால் போய் ஒரு தேசத்தை ஆக்கிரமித்தாங்கன்னா, அந்த தேசத்தை போய் அந்த ராஜாவெல்லாம் ஆக்கிரமித்து இது பண்ணாங்கன்னா கொன்றுறது, ஆளுகளை கொல்றது, அப்புறம் விரட்டுறது, மக்களை அங்கேருந்து விரட்டி எங்கேயா ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேசத்தை எடுத்துக்கிறது, அவன் நிலத்தை, வெள்ளியை, பொண்ணை எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறது. அவங்க நினச்சாங்க, எதுக்கு இவனை போய் நம்ம சமாளிச்சிட்டு இருக்கணும், இவனையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், இவன் பாஷை வேறையாக இருக்குது, இவன் பழக்க வழக்கம் வேறையாக இருக்குது, இவன் மத நம்பிக்கை வேறையாக இருக்குது, எல்லாம் இவனை விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பல்ஷன் வாஸ் தேர் ஐடியா. முதல்ல அப்படி தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்தாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து அனுபவத்தில் கண்டுக்கிட்டாங்க, எக்ஸ்பெல் பண்ணான், விரட்டி அடித்தா போனவன் ஒரு வெறுப்பு அவனுக்குள்ளே டெவலப் ஆகிடுது, சும்மா இருக்க மாட்டேன்றான். அவன் போய் வேற எங்கேயாவது ஒரு தேசத்தில் போய் குடியிருந்து அந்த மக்களை திரட்டிக்கிட்டு அந்த ராஜாவை நைஸ் பண்ணி இப்படி பல ராஜாக்களை கூட்ட சேர்த்து பாபிலோனுக்கு எதிராக படையெடுத்து வந்து தாக்குவதற்கு ரொம்ப கோபத்தோடு அவன் திரும்பி வந்து தாக்குகிறான் என்பதை கண்டுகொண்டார்கள். இவங்க விரட்டி அடித்தால் தான் இவங்களுக்கு பெரிய விரோதியாக இருக்கிறான், அதனால் விரட்டி அடித்தா இவங்களை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறத கண்டுக்கிட்டாங்க. அதனால் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. விரட்டி அடிக்கிறதுக்கு பதிலாக சப்ஜிகேட் பண்ணுறது. சப்ஜிகேட் பண்ணுறதுனா அவனை அடிமைப்படுத்துவது, அவனை சங்கிலியில் கட்டி, அவனை அவமானப்படுத்தி, அவனை இழிவான வேலைகளை கொடுத்து அவனை ஒரு அடிமை போல் நடத்துகிறது. அப்படி பண்ணாங்க. அப்படி பண்ணாலும் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுவும் அவங்களுடைய அனுபவத்தில் பார்த்தாங்க. அப்படி பண்ணாலும் என்ன ஆகுது, அவன் உள்ளுக்குள்ளேயே ஒரு வெறுப்பை, பகையை வளர்த்து கொள்கிறான். ஆமாம், பயந்துக்கிட்டு சில வேலையெல்லாம் செய்கிறான், கொள்கிறான். ஆனால் எப்போ சான்ஸ் கிடைக்குன்னு பார்க்குறான். அப்ரைசிங்ஸ், கிளர்ச்சி உண்டாகிறது. திடீர்னு அந்த கிளர்ச்சிகள் உண்டாகும்போது வன்முறை அதிகமாகிறது, இரத்த சிந்துதல் ஏற்படுகிறது. ரொம்ப பயங்கரமாக அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கிளம்பி கிளர்ச்சியெல்லாம் பண்ணுகிறதை அவர்கள் பார்த்துட்டாங்க. அதனால் இவனை இங்கே வச்சுக்கிட்டு இருந்து அடிமைப்படுத்தணும்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு எதிராக அவன் எழும்பி ரொம்ப பயங்கரமாக வேலை செய்வானுங்க இவனுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆகவே 3வது இன்னொரு வழிக்கு வந்தாங்க. அது என்னன்னா, அதுக்கு பேர் அசிமிலேஷன். அசிமிலேஷன் என்னென்னா, நம்மளை விட முற்றும் வித்தியாசமாக இருக்கிறவன், வேறு ஜாதி, வேறு இனம், வேறு மொழி, வேறு பழக்க வழக்கங்கள், வேறு நம்பிக்கை அப்படி உள்ள ஆளை கொண்டு வந்து அவனை முற்றிலுமாக இவர்களை போலவே மாற்றிடுறது. தானியேல் எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் இந்த குரூப்பில் வந்தவங்க தான். எங்கேருந்து? எருசலேமிலேருந்து கொண்டு வரப்பட்டவர்கள், அகதிகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். தானியேல் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா,
இந்த 4 பேரையும் கொண்டு போய் பாபிலோனிய கல்வியை அவர்களுக்கு தருகிறார்கள். சிறந்த கல்வி அந்த காலத்தில் பாபிலோன் கல்வியை தந்து இவர்கள் பெரிய அறிவாளிகிறார்கள். அவங்க மொழியை அவங்கள காட்டிலும் ரொம்ப நல்லா பேசக்கூடியவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள். ரொம்ப டேலண்டட் ஆளுகளாக இருக்கிறாங்க. அப்போ அதில் என்னன்னா அவங்க வெறும் கல்வியை மட்டும் தரல, பேரையே மாற்றிடுறாங்க. தானியலுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க தெரியுமா? பல்தஷாசார் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்தாங்க. பல்தஷாசார்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? என்னுடைய தெய்வம் பாகால் என்று அர்த்தம். எப்படி பாருங்க, அவனை தானியலை பார்த்து பேர் என்னன்னு கேட்டால் அந்த ஊரில் தானியல்னு சொல்ல முடியாதுவன். என்னுடைய தெய்வம் பாகால், என்னுடைய தெய்வம் பாகால்னு ஒரு தெய்வம் வாயத்தரன்னு சொல்லணும். இப்படியே போனால் இவர்களை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் பேரை மாற்றி கல்வியை வேறு மாதிரி கொடுத்து கல்விக்கான காரியங்களை வேறு விதமாக போதிச்சு நடத்தி இப்படி பல காரியங்களை பண்ணி எல்லாம் பண்ணால் ஒரு 2 தலைமுறை அப்படி பண்ணால் பேர் முதற்கொண்டு மாற்றி பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றி எல்லாத்தையும் மாற்றி பண்ணால் 2 தலைமுறைக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேலர் யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் இஸ்ரவேலனுக்கே தெரியாதான் அவன் இஸ்ரவேலன்னு. பாபிலோனியன் மாதிரி ஆகிடுவான், அவன் அவர்கள மாதிரி ஆகிடுவான். அவங்க வழி, அவங்க பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய இதுன்னு அவனும் அந்த ஊராம் பாரியாக ஆகிடுவான். அப்போ ப்ராப்ளம் தீர்ந்துது பாருங்கள். இவன் திருப்பி பகைக்க போகிறதில்ல, இவங்களை எதிர்க்க போகிறதில்ல, அவங்கள மாதிரி ஆயிடுறான். இது ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் அவங்க. ஏன்னு சொன்னால் இவர்கள் மனிதர்கள் தானே இஸ்ரவேலர். எவனுமே இப்படி அகதியாக கொண்டு போகிறப்படுறவன், சரி உனக்கு நல்ல வேலை தரல, நீ நல்லா சம்பாரிச்சுக்கோ, உனக்கு சுதந்திரம் தர்றேன், ஃப்ரீயாக இருந்துக்க, எங்கள் நாட்டிலே உனக்கு வேலை தர்றோம், உன் படிப்பு உன் தாளந்தெல்லாம் இங்கே பயன்படுத்து, சம்பளம் கொடுக்குறோம், நீ என்னெல்லாம் வாங்கிக்கோ, வீடு கட்டிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால், ஐயோ அது போதுமே, அதுதான் எனக்கு தேவை, எங்கள் ஊரில் கிடைக்காதெல்லாம் இங்கே கிடைக்குது, உங்களோடையும் நான் சேர்ந்துறேன்னு சேர்ந்துருவான் அவன். அதனால தான் செய்கிறது ரொம்ப சுலபம். அதுதான் பண்ணாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள்லாம் பெரிய உயர் பதவிக்கு வந்தார்கள். தானியேல் ஒரு ப்ராவின்ஸுக்கே கவர்னராக அங்கே நியமிக்கப்பட்டான். ஒரு ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் மாதிரி, அதுக்கு கவர்னர் மாதிரி ஒரு யூதனை நியமிச்சிருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு பெரிய அந்தஸ்து, பதவி, பணம், சொத்து எல்லாம் உண்டாகிறது. அப்படி உண்டாகும்போது யார் தான் மசிய மாட்டாங்க, யார் தான் இவங்க வழிக்கு வர மாட்டாங்க. இப்படி எல்லாரையும் வசப்படுத்தி எல்லாரையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவனை சுமூகமாக இங்கே வாழ வச்சிடலாம், அவனும் பாபிலோனியரில் ஒரு மாதிரி ஆயிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பண்ணாங்க. இது கடவுளை அறியாத புறஜாதி மக்கள் பண்ணுகிற வேலை. அவர்களுடைய மெத்தடு இது. எப்படி மற்றவர்களை கையாளுவது, வித்தியாசமான ஆட்களை எப்படி நம்ம போல் ஆக்குறதுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டான் அவன். இது வேலை செய்யும் அப்படின்னு நினச்சி தான் இவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2வது, இஸ்ரவேலர்கள் மத்தியிலேயே அதை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. இஸ்ரவேலர்களை கேட்டிங்கன்னா, என்னையா பண்ண போகிறீங்க, இப்படிப்பட்ட பல்வேறு ஜாதி, ஜனம், இனம், மொழி, மதம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருக்கிறீங்களே, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க க்ளீனாக சொல்லிடுவாங்க, ஐயையோ நாங்கள் கலக்கவே முடியாது, எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்கள் திருப்பி எங்கள் ஊருக்கு போக போகிறோம், ஆகவே நாங்கள் செப்பரேட்டாக இருந்துக்கிறோம், அவங்கள விட்டு தூரமாகவே நாங்கள் இருந்துக்கிறோம். ஆனால் இப்போ உடனே போக முடியாதே, விடமாட்டாங்களே, போகிறதுனா லேஸ் இல்லையே. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. சில தீர்க்கதரிசிகள்லாம், அதான் 8ஆம் வசனத்தில் சொல்கிறோம் இல்லையா, உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் குறிகாரரும் அப்படி சொல்லிட்டாங்க உங்களுக்குன்னு, சீக்கிரம் போயிடுவீங்க, திரும்பி எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை சொல்லலை. இவங்க அப்படி சொன்னதுனால அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை உண்டு பண்ணிட்டாங்க. ஆனால் 2 வருஷம்னா அந்த 2 வருஷம் அங்கே இருந்தாகணுமே, என்ன பண்ணுறது? அதனால் அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அவங்க ஐடியா என்னென்னா, இந்த ஜாதி ஜனங்கள் மத்தியில் எப்படி வாழ்கிறது, அவனை பிடிக்கல, நமக்கு அவங்க கூட சேர பிடிக்கல, அவனை மாதிரி இருக்க பிடிக்கல, எல்லாம் பண்ணல. ஆகவே வெளியில் பார்க்கும்போது நல்லா சிரித்து பேசிக்குவோம், அவன்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு அவனை ரொம்ப பிடிக்குதுங்கிற மாதிரி போய்கிட்டு அவனை நல்லா கறந்துருவோம். அவன் நாட்டில் இருந்துக்கிட்டே, அவன் தேசத்தில் இருந்துக்கிட்டே தொழிலை செஞ்சு வர்த்தகம் பண்ணி எல்லாம் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு நம்ம செல்வத்தை ஈட்டிக்கிட்டு எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு 2 வருஷம் வந்துடும், நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். அப்போ என்னென்னா, வெளியே சிரிக்கிறது, வெளியே ஸ்மைல், உள்ள பகை, வெறுப்பு, உன்னை கவனிச்சிக்கிறேன்னு, என்னை கொண்டு வந்தியா நீ, உன்னை மொட்டை அடிக்காமல் நான் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் பார், உன்னை சுரண்டாமல் விட மாட்டேன், உன்ட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்காமல் விட மாட்டேன்,
இங்கே இருந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் என் குறிக்கோள். உன்னை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீ எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன? என் பொழப்பு, என் ஜாதி, என் மதம், என்னுடைய ஜனங்கள், அவர்களுக்காக நான், அவங்க பாதுகாப்புக்காக, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக உங்களை சுரண்ட போகிறோம் நாங்கள். இதுதான் அவங்களுடைய ஃபிலாசபி. எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தர் இந்த 2 காரியத்தையுமே கூடாதுன்றார். அவங்க பண்ணுற அந்த அசிமுலேஷன்ற மெத்தடும் தப்பு. எல்லாரையும் கொண்டாந்து பாபிலோனியன் மாதிரி மாற்றி எதிர்ப்பே இல்லாமல் பண்ணுறது அதுவும் சரியில்லைன்றாரு. இஸ்ரவேல் பண்ணுறதும் தப்பு. வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ள பகையை வச்சுக்கிட்டு ஒரு தேசத்தில் இருக்கும்போது அந்த தேசத்தின் மக்களை நேசிக்காமல் அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யணும், அவளுடைய நலனுக்காக நான் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லாமல் மேப்பூச்சா வேலை செஞ்சுக்கிட்டு உள்ள ஒரு பகையை வச்சுக்கிட்டு அவங்க மேலே ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டு அங்கே வாழ்கிறது அப்படிங்கிறதும் தவறுன்றார். அப்படி இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? கர்த்தருடைய வழியை பார்ப்போம். இப்போது அவருடைய அபிப்பிராயத்தை பார்த்துட்டோம். இப்போ கர்த்தருடைய வழியை பார்ப்போம். கர்த்தர் எப்படி சொல்கிறாரு? 4ஆம் வசனம் சொல்லுது, எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ண அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், ஒரு லெட்டர் எழுதுகிறார் எரேமியா. எருசலேமில் இருக்கார். அவர் சிறைப்பட்டு போன மக்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க, எப்படியா திரும்பி போயிடுவோன்னு. ஒரு லெட்டர் வருது எரேமியாட்டேருந்து. என்ன வருது? திருப்பி வந்துடுவீங்க சீக்கிரம், கர்த்தர் சொல்லிட்டாரு சீக்கிரம் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு யோசித்தா லெட்டர் ரொம்ப டிசப்பாயிண்டிங், ஏமாற்றுகிறது. இவங்களை லெட்டரை வாசித்துட்டு அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். லெட்டர் பாருங்கள் என்ன சொல்லுது? நீங்கள் வீடுகளை கட்டி, 5ஆம் வசனம், வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ண பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். என்னது இது? கர்த்தர் பாபிலோனியரை வெறுப்பார்னு பார்த்தா, அவனை தண்டிப்பார்னு பார்த்தா, அவனை ஒழிப்பார்னு பார்த்தா, அழிப்பார்னு பார்த்தா, அவன் செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் அவனுக்கு ஏதாவது நியாயம் செய்வார்னு பார்த்தா, என்ன போய் அந்த ஊரில் அவருக்கு சொல்கிறாரு, வீடு கட்ட சொல்கிறாரு, தோட்டம் நட சொல்கிறாரு, அங்கேயே செட்டில் ஆக சொல்கிறாரு. இப்போ உடனே போக மாட்டேங்கிறாரு. பின்னால் அவர் அதனால தான் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தேன். 70 வருஷத்துக்கு பிறகு தான் போவேன்றாரு. அப்போ அத்தனை வருஷம் தான் அங்கே இருக்கணும், பிள்ளைகளை பெற்றுக்கணும், பேர பிள்ளைகள்லாம் ஆகிடும். என்னையா அது? பாபிலோனில் இருக்க சொல்கிறாரா கர்த்தர்? பாபிலோனில் வீடை கட்டி குடியிருந்து பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது அதுவே பெரிய ஒரு வேதனையான காரியம். அதையும் தாண்டி 7ஆம் வசனத்தில் அந்த பட்டணத்தின் சமாதானத்தை தேடுன்றார். அந்த பட்டணம் அதாவது நல்லா இருக்க வேணும் என்று அதனுடைய வெல்ஃபேரை, அதனுடைய நலனை நீ நாடு. எந்த நலனை? பாபிலோன் பட்டணத்தினுடைய நலனை நீ நாடு. அதுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்கள், நம்ம இதை ரொம்ப சாதாரணமாக வாசிக்கிறோம். அவர்கள் சிறைப்பட்டு போனவர்கள், அவருடைய தேசம் அழிக்கப்பட்டு விட்டது, தேவாலயம் சூறையாடப்பட்டு விட்டது, தேவாலயத்தை அவமதித்து அதில் இருந்த பொருட்களையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் நேபுகாத்நேச்சார். அது மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்திலையும் யாராவது செத்துருக்கிறாங்க. இந்த பாபிலோனியருடைய கைகள் இன்னும் இவருடைய உறவினர்களுடைய ரத்த வடிந்து கொண்டிருக்கிறது அந்த கைகளிலிருந்து. இந்த ஆட்களை எப்படி நேசிப்பது? இவர்கள் எப்படி அன்பு கூறுவது? இவர்களுக்காக எப்படி ஜெபிப்பது? இவருடைய நலனுக்காக நான் எப்படி வேலை செய்கிறது? எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? எப்படி அந்த ஊரில் இருந்து இப்படி அநியாயம் செய்த ஆள்கள், எங்கள் இனத்தை கொன்றவங்க, எங்கள் ஜாதிகளை அழித்தவங்க, எங்கள் ஊரை நாசமாக்குனவங்க, ரத்தம் சிந்த வச்சவங்க, எங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கினவங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்காக நான் வேலை செய்யணுமா? அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியிலே உண்டாகிறது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கேட்கும்போது என்னடா இது இப்படி சொல்லிட்டாரே கர்த்தர்னு. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வசனம் இந்த பாபிலோன் என்கிற பட்டணத்தை பற்றி என்ன போதிக்குதுன்றதை முதல்ல பார்க்கணும். பாருங்கள், வேத வசனம் பாருங்கள். செயின்ட் ஆகஸ்டின் ஒருத்தர் இருந்தார், 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப பாவியாக வாழ்ந்தவர் அவர். 19 வயசுலேயே திருமணமாகாமலே குழந்தையை பெற்றுக்கிட்டு ஒரு பெண்ணோடு குடுத்தனம் நடத்தினவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு ரட்சிக்கப்பட்டு பெரிய செயின்ட் ஆகஸ்டினாக மாறிட்டார்.
ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் நிறைய பின்பற்றப்படுகிற போதனைகள்லாம் அவர்கிட்ட தான் வருது. நிறையா பிரமாதமான போதகர் அவர். என்ன மாதிரி ஒரு பெரிய பரிசுத்தவான் ஆகிட்டார் தெரியுமா அவர்? அப்படியே கடவுளுடைய வாழ்க்கையை மாற்றிட்டார். அவருடைய கன்வர்ஷன் ஸ்டோரியே பெரிய அற்புதமான ஸ்டோரி. அவர் பைபிளை ஆராய்ச்சி பண்ணி படித்தார். படிச்சுட்டு பைபிளை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, முழு பைபிளுமே 2 பட்டணங்களை குறித்த கதை அப்படின்றார். 2 பட்டணங்களை குறித்த சரித்திரம்தான் வேதம், வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டார். எந்த பட்டணங்கள்? அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வருன்றார். ஒன்று இந்த பூமிக்குரிய மனிதர்கள் உண்டாக்கும் ஒரு பட்டணம், த சிட்டி ஆஃப் மேன் அப்படின்றார். இன்னொன்று தேவனுடைய பட்டணம், தேவனுடைய நகரம். மனிதர்கள் உண்டாக்கும் நகரம், தேவன் உண்டாக்கும் நகரம். மனிதர் உண்டாக்கும் நகரத்திற்கு அடையாளமாக இந்த உலகத்திலே பாபிலோன் இருக்கிறது. அவருடைய கேடுகட்ட பழக்க வழக்கங்கள், புத்தி, அவருடைய கொடுமையான குணம் எல்லாம் மனிதர்கள் உண்டாக்குகிற நகரத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய நகரத்துக்கு எருசலேம் அடையாளமாக இருக்குது, இந்த பரிசுத்த நகரம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த பாபிலோன் எருசலேம், பாபிலோன் எருசலேம் என்ற கம்பேரிசன் வந்துக்கிட்டே இருக்கும். 2 பட்டணங்கள். அப்போ அகஸ்டின் சொல்கிறாரு, இந்த 2 பட்டணங்களை குறித்த கதை இது. ஏசாயா புஸ்தகம் மற்றும் சங்கீதம்ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன், பூமிக்குரிய மனிதர்களுடைய பட்டணம், தேவனுடைய நகரம், இதை கம்பேர் பண்ணுது. குறிப்பாக ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில், எனக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சொல்லிட்டு போகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்களுடைய பட்டணத்தை, இந்த பூமிக்குரிய பட்டணத்தை என்னன்னு சொல்லுதுன்னா, இன்னொரு பேர் என்னன்னா அதுக்கு த லாஃப்டி சிட்டி அப்படின்னு வருது இங்கிலீஷில். த லாஃப்டி சிட்டி தான் உயர்ந்த பட்டணம் அப்படின்னு வருது தமிழில். உயர்ந்த பட்டணம். 4வது 5வது வசனம் அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா 26ஆவது அதிகாரத்தில் ஏசாயாவில் லாஃப்டி சிட்டின்னு வருது. அவர் சொல்கிறாரு, இந்த உயர்ந்த பட்டணத்தை தாழ விழ பண்ணுவேன்றார். அப்போனா அந்த பட்டணத்தினுடைய கோளாறு என்ன? அந்த பட்டணத்தின் அடிப்படை என்ன? அந்த பட்டணம் எதன் அடிப்படையில் கட்டப்பட்ட பட்டணம்? அந்த லாஃப்டிங்கிறது, உயர்ந்தங்கிறது நல்ல விதமான உயர்ந்த பட்டணம் இல்லை, கெட்ட விதமான உயர்ந்த பட்டணம். எப்படி? பெருமை, மேட்டிமை நிறைந்த பட்டணம். மேட்டிமையை, பெருமையை அடிப்படையாய் வைத்து கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டி இருக்கிற நகரம். அதை நான் அழிப்பேன், கீழே தாழ விழ பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவருடைய பெருமை, மேட்டிமை தான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. மனிதர்கள் கட்டுகிற நகரங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்குது. ஏன் மனிதர்கள் ஏன் அந்த நகரத்துக்கு வருகிறாங்க? ஒரு பட்டணத்தை தேடி மக்கள் ஏன் வருகிறார்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பேர் உண்டாக வேண்டும், பிரபலமாக வேண்டும் என்கிற ஒரு ஆசை. கிராமத்தில் பிறந்தது எங்கேயாவது சினிமாவில் சேர்ந்து அதை இதை பண்ணி ஏதாவது ஆகி பெரிய ஃபேமஸாக என்னுடைய பேரை வாங்கிடணும் எப்படியாது, அதை தேடி வர்றாங்க. அல்லது ஒரு அங்கீகாரம் பெற வேணும், நான் ஒரு பெரிய ஆள், பெரிய சாதனைக்காரன் என்ற அங்கீகாரம் பண்ணணும், அதுக்கு எதையாவது நான் சாதிக்க வேண்டும், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிக்க வேணும், என்னை பிரபலமாக்கி கொள்ள வேண்டும், எனக்கு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேணும், உயர வேணும், பதவியில் அதிகாரத்துக்கு வரணும், உயர்ந்த பதவிக்கு வரணும், எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு பல காரியங்களை தேடி வருகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் அதை தேடுறாங்க? ஏன் தேடுறாங்கன்னா, அதை தேடி அந்த பிரபலத்தையும் புகழையும் சாதனைகளையும் பணத்தையும் மற்றும் இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களும் அடையும் போது தான் இவர்களுக்கே ஒரு அடையாளம் உண்டாகிறது. அப்பொழுதுதான் இவர்கள் தாங்கள் யார் என்று காட்ட முடியும் என்கிற அந்த எண்ணத்தோடு வர்றாங்க. அதுதான் அந்த பட்டணத்தினுடைய அடிப்படையே. அதுதான், நல்ல கவனிங்க, அந்த பட்டணத்தினுடைய பேசிஸே அதுதான். பேசிஸ் அதுவாக இருக்கிறதுனால, அது அடிப்படையாக வச்சு கட்டப்படுறதுனால அந்த பட்டணத்தில் 2 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, அந்த பட்டணத்தின் பிரச்சனை என்னன்னா, அங்கே இருக்கிறவர்கள் எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க. எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்கன்னா களைத்து போகிறார்கள், வெறுத்து சலித்து போகிறார்கள். இன்னொன்று, அந்த பட்டணத்தில் வாழுகிறவர்கள் ஒடுக்குதலை சந்திக்கிறார்கள். எக்ஸாஷன் அண்ட் ஹாஸ்டிலிட்டி, இந்த 2 ப்ராப்ளம் பட்டணங்களில் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்கலாம். எக்ஸாஷன், களைப்பு, சலிப்பு ஏன் உண்டாகுது? ஏன்னா இங்கே எதோ தேடியில் வந்தாங்க, இவங்க பெரிய அம்பிஷனோட வந்தாங்க, தாங்க பெரிய ஆளானோட வந்தாங்க,
பேரையும் புகழையும் பணத்தையும் அதையும் இதையும் பெற்றுக்கொள்ளணும்னு தேடி வந்தாங்க. அதனால் மாடாக உழைக்கிறது, ஓடா தேய்கிறது. ஹலோ, அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓ ஓ ஓ ஓ ஓன்னு போட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை 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 வேலைன்னு செஞ்சு பணத்தை ஈட்டிடணும், எப்படியாவது சம்பாரிச்சிடணும், நான் பெரிய ஆள்னு காட்டிடணும். ஒரு நான் காட்டுறேன்னு உள்ள சவால் விட்டுட்டு வந்திருக்காங்க. கிராமத்தில் பட்டணத்துக்கு போய் நான் என்ன பண்ணுறேன் பாரு, எப்படி ஆகி நான் காட்டுறேன் பாருன்னு வந்துட்டு, அதனால் இவங்களுக்கு ஒரே ப்ரெஷர் ஆகிடுது, ஒரு நெருக்கடி. காட்டி ஆகணும் இப்போ, இல்லை நாளைக்கு எவனா பார்த்தா சிரிப்பான ஊருக்காரன், சாதிச்சாகணுமே, அடைந்தாக வேணுமே அதை. அதனால் இரவும் பகலும் உழைக்கிறது. இப்படி உழைச்சி ஒருவேளை பணத்தை சம்பாரிச்சிடலாம், ஆனால் குடும்பத்தை இழந்துடுறாங்க, மனைவி விட்டு போயிடுது. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், இவருக்கு பலாயிரம் கோடி இருக்குதுங்க, மனைவி எங்கன்னா இவர்கிட்ட இருக்க முடியாதுன்னு போயிடுச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடின்றான். இவ்வளோ 1000 கோடி இருக்குது, இவரோட இருக்க முடியாதுன்னு போயிடுச்சா? ஆமாங்க, இவரோட மனுஷன் வாழவே முடியாது, இந்த ஆள் கூட இருக்கவே முடியாது, பேணவே வேணாம், நீ வேணாம், உன் பணமும் வேணான்னு போயிடுச்சான். எப்படி இருக்குது பாருங்கள். பிள்ளைகளும் அம்மாவோடைய போயிட்டாங்க. அப்புறம் பணம் இருந்து என்ன பிரயோஜனம், அந்தஸ்து இருந்து என்ன பிரயோஜனம், பெரிய பேர் புகழ் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி மனிதர்களை களைப்பாக்குகிற, சோர்வுற பண்ணுகிற ஒரு நேச்சர் இந்த பட்டணத்தில் இருக்கிறது. ஏன்னா அவங்க தேடி வர்றாங்க எதையோ, அதை அடையிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. அந்த படாத பாடு படுகிறபடினால அவர்களுக்கு களைப்பும் சலிப்பும் சோர்வும் உண்டாகிறது, சலித்து போயிடுது வாழ்க்கையே அவர்களுக்கு. அதனால தான் எக்ஸாஷன். அப்ரெஷன் எப்படி உண்டாகுது? ஒடுக்குதல் எங்கேருந்து வருது? ஒடுக்குதல் எங்கேருந்து வருதுன்னா, எப்படியாவது இந்த வாழ்க்கையின் ஏணியில் மேலே ஏறி மேலே வரைக்கும் போயிடணும்னு பார்க்குறாங்க. ஏணியில் ஏறுறாங்க. இந்த ஏணியில் ஏறும்போது மற்றவனும் ஏறிக்கிட்டு இருக்கிறான், எப்படியாவது அவனை கீழே தள்ளிட்டு, அவனை மிதிச்சுட்டு, அவனை உழ வச்சுட்டு, அவனை பிடிச்சி தள்ளிட்டு, என்னத்தையாவது அநியாயமாக பண்ணி தான் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியில் உண்டாயிடுது. அதனால் நியாயமற்ற விதத்தில் நடந்து கொள்ளுகிறார்கள், அநியாயமாக நடந்து கொள்ளுகிறார்கள், அப்ரெஷன், ஒடுக்குகிறார்கள், மேலே வர விடுறதில்லை. தான் சொல்லுவாங்க இல்லையா, நண்டுகளெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டால் மூட வேண்டியது இல்லையா, ஏன்னா ஒன்று வெளியே வந்தோன்னா மீதியெல்லாம் பிடிச்சி இழுத்துரும். அந்த நண்டுகள் வாழ்க்கை மாதிரி தான் உலக வாழ்க்கை. நகரங்களை அப்படி வேதம் சித்தரிக்கிறது. அப்படி இருக்குது. ஏன்னா எல்லாம் எதையோ தேடி வந்திருக்கிறாங்க. அதை அடையிறதுக்கு என்ன வேணால் பண்ண ரெடி. இன்னொருத்தனை மிதிக்கிறதுக்கும் ரெடி, இன்னொருத்தனை ஒன்றும் இல்லாமாக்கிறதுக்கும் ரெடி, இன்னொருத்தனை கேவலப்படுத்துறதுக்கும் ரெடி, இன்னொருத்தனை அவமதிக்கிறதுக்கும் ரெடி, அநியாயமாக எதுவும் பண்ணுறதுக்கு ரெடி. தாங்க மேலே வர முடியும்னா மற்றவனை என்ன பண்ணால் என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க மேலே லேடரில் ஏறி, அந்த ஏணியில் ஏறி உச்சியை அடைய வேணும் என்று விரும்புகிறதுனால வேறவனாவது இவனுக்கு மேலே ஏறி இருந்தான்னா அவனை பார்த்தா ஒரு வெறுப்பு. நம்ம எல்லாமே நண்டுகள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் மேலே வந்தீங்கன்னா கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறான். அதுதான் உலகம். நீங்கள் மேலே வர்றது யாருக்குமே பிடிக்காது. உங்களுக்கு புகழ் வர்றது அவனுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பணம் வர்றதும் அவனுக்கு பிடிக்காது, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதும் பிடிக்காது, நீங்கள் சமாதானமாக நிம்மதியாக இருந்தாலும் பிடிக்காது அவனுக்கு. என்னையா வேணும் உனக்கு? என்னன்னா, எனக்கு இல்லை, உனக்கு எப்படி வந்தது? என்னால் முடியல, நீ எப்படி பண்ணுற? எனக்கு வர மாட்டேங்குது, உனக்கு ஏன் வந்தது? பொறாமை பிடித்த உலகம். எல்லாம் என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்னு? நானும் அதே உலகத்தில் தாங்க இருக்கிறேன். நிறைய நண்டுங்க என்னை பிடிச்சி இழுக்க பார்க்குதுங்க. பொறாமை பொறாமை ஒரு உலகத்தில். ஐயோ இப்படியா, இப்படியா, எப்படி வெற்றி வருது? இந்த ஆளுக்கு எப்படி இதெல்லாம் வந்தது? எப்படி வெற்றி வருது? மற்றவனுக்கு வந்ததை தாங்கிக்க முடியாத ஒரு குணம். அதுதான் மனிதர்களுடைய பட்டணம். அதனால தான் இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கடினமாயிடுது. வாழ்க்கை பெரிய போராட்டமாயிடுது, சஞ்சலமாயிடுது, நியாயம் இல்லை, ஒடுக்குதல் இருக்குது, வெறுத்து போது வாழ்க்கையே. ஏனென்று சொன்னால், நீங்கள் மேலே வரணும்னு வந்திருக்கிறீங்க, நீங்கள் படாத பாடுபட்டிருக்கிறீங்க,
மற்றவன் வேலைலாம் என்ன, உங்களை எப்படியாவது கீழே கொண்டு வரணும்னு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை, மனித பட்டணம். தேவனுடைய பட்டணம் இதுக்கு நேர் எதிரானது. மனிதர்களுடைய பட்டணம் பெருமையின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நகரம் எப்படி தெரியுமா கட்டப்படுது? அது சமாதானத்தின் அடிப்படையில் கட்டப்படுகிறது. அது நம்முடைய பெருமுயற்சி என்கிற அடிப்படையில் கட்டப்படவில்லை. அது தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதனால் கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட பட்டணம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற பெரிய ப்ரீச்சர், இங்கிலாந்து தேசத்தில் 1850ஆம் ஆண்டுகளில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தவர். உலகத்திலே மிக சிறந்த பிரசங்கியார்ன்றாங்க. அவருடைய பிரசங்கங்கள்லாம் இன்றைக்கு ஃப்ரீயாக போய் இன்டர்நெட்டில் நீங்கள் வாசிக்கலாம். பிளஸட் இன் த சிட்டி அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. உபாகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வருது இல்லையா, நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வருது இல்லையா. அதை எடுத்து பட்டணத்தில் லண்டனில் பிரசங்கம் பண்ணுறாரு அந்த காலத்தில் 1850களில். பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு பிரசங்கம். என்ன மாதிரி பண்ணுறாருன்றீங்க? பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா என்ன? கர்த்தர் சொல்லியிருக்கார் இல்லையா, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு. என்ன அர்த்தம்? உலகத்தில் சாபம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் வேலையே ரொம்ப கடினமாயிடுச்சு. அதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நான் இல்லையா. ஏன்னா சாபம் என்கிற கீழே இழுக்கிற சக்தி கீழே இழுத்துக்கிட்டே இருக்கு மனுஷனை. இதை போட்டோன்னா கீழே தான் விழும், மேலே பறக்காது. கண்டிப்பாக கீழே தான். 100 தடவை போட்டாலும் 100 தடவை கீழே தான் விழும். இரவும் பகலும் அந்த புவி ஈர்ப்பு என்கிற சக்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்படி பிளேன் பறக்குது? புவி ஈர்ப்பு சக்தி வேலை செய்யலையா? பிளேன் பறக்கும்போது வேலை செய்யுது. ஆனால் அதை காட்டிலும் பெரிய சக்தி, தூக்குகிற சக்தி ஒன்று இருக்குது. அதை இயக்குகிறார்கள் என்ஜினை வச்சு, ஏரோடைனாமிக் டிசைனை கொடுத்து, டெக்னாலஜி அந்த மாதிரி உண்டாகி இந்த புவி ஈர்ப்பை எதிர்த்து அதை காட்டிலும் வல்லமையாக எழும்பி 30,000 அடி உயரத்தில் பல மணி நேரங்கள், 10 மணி நேரம் 12 மணி நேரம் பறக்கிற மாதிரி உண்டாக்கிட்டாங்க. ஸ்டெடியாக போகும், மேலே தூங்கலாம் நீங்கள் படுத்துக்கிட்டு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆட்டம் ஒன்றும் இருக்காது, ஜம்முன்னு இருக்கும், எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன்னா அந்த தூக்குகிற சக்தி அவ்வளோ மாபெரும் ஒரு சக்தி. பிளெஸ்ஸிங்கிறது அந்த மாதிரி, கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த மாதிரி. நான் சொல்கிறேன், அந்த தூக்குகிற சக்தி தான் உங்களுக்குள்ளே வேலை செஞ்சிட்டு இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் பிளெஸ்ட் இன் தி சிட்டி. நான் பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பட்டணத்தில் உட்காந்து மாடா உழைச்சி ஓடா தேறுதில்லை. நான் இந்த பட்டணத்தில் வாழுகிறேன். ஆமாம், வேலைக்கு போகிறேன். ஆமாம், வேலைகளில் பல சவால்கள் இருக்குது. மற்றவங்க செய்கிற வேலையை தான் நானும் செய்கிறேன். அதில் பல கஷ்டங்கள் இருக்குது, பல சவால்கள் இருக்குது. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு அவருடைய தயவு இருக்குது, அவருடைய கிருபை இருக்குது. அது என்ன தாங்குது. அவருடைய ஞானம் இருக்கிறது, அவருடைய அறிவு இருக்குது, அவருடைய பலன் எனக்கு இருக்குது. ஆகவே நான் வேற லெவலில் வேலை செய்ய முடிகிறது. நுகம் மெதுவாக இருக்குது. மை யோக் இஸ் ஈஸி அண்ட் மை பர்டன் இஸ் லைட். என்னுடைய பளு ரொம்ப சுலபமாக இருக்கிறது. ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரி இல்லை. ஊர் உலகத்தில் எல்லாம் சொல்கிறாங்க வேலை ரொம்ப கஷ்டங்கன்றாங்க. நானும் தான் நிறைய வேலை செய்கிறேன். சிலர் நினைக்கிறாங்க பசங்க யாருன்னா 6 நாள் ஃப்ரீ, 7வது நாள் அரை நாள் வேலை செய்வார்னு. என் கூட வந்து பாருங்கள். ஆகவே உழைப்பு எப்படி ஆகிடுதுன்னா, ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அதே பட்டணத்தில் தான் இருக்கிறாங்க, அதே தொல்லையை தான் சந்திக்கிறாங்க, அதே கஷ்டங்களை தான் சந்திக்கிறாங்க. ஆனால் அவருடைய வேலையிலே அவர்கள் இன்பத்தை காண்கிறார்கள். ஹலோ, துன்பம் இல்லைங்க, இன்பம். வேலை நிறைய பேருக்கு திங்கக்கிழமை எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. திரும்ப வந்துருச்சா திங்கக்கிழமை, வேலைக்கு இந்த பாழா போன வேலைக்கு போகணுமா அப்படின்னு சபிச்சுக்கிட்டே தான் எழுந்திருப்பாங்க சிலர். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படி இல்லை. நம்ம எப்படிப்பட்டவர்கள்? நாம் இந்த மனிதர்களின் பட்டணத்தில் வாழுகிறோம். ஆனால் நம்ம வித்தியாசமானவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ள ஒரு இன்பம் இருக்கிறது, நம்முடைய வேலையை செய்கிறதுக்கு ஒரு இன்பம் இருக்குது. எனக்கு சில நேரத்தில் ரொம்ப களைப்பாக இருக்குது. ஆனால் எந்திரிச்சுன்னா நல்ல பிரசங்கம் வருது. களைப்பு எங்கே போச்சுன்னே தெரியல. முடிஞ்ச உடனே தண்ணி தாகம் எடுக்குது, பசிக்குது, எல்லாம் பண்ணுது. பிரசங்கம் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ தாகம் இருந்தாலும் நான் பாட்டுக்கு பேசிகிட்டே தான் இருப்பேன். தண்ணியை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு மனது ரொம்ப முடியாமல் போனதான் எப்போது தான்.
ஏன்னா இந்த வேத வசனத்தின் சத்தியத்தை எடுத்து மக்களுக்கு சொல்வதில் இருக்கிற அலாதி இன்பம், இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை, ஒரு இன்பமான வேலை. எத்தனை பேர் வேலையும் செஞ்சுக்கிட்டு அதை இன்பமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு கடவுள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கும் அதை பண்ணுவார். ஏன்னா நீங்கள் பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வேலையை அனுபவித்து நீங்கள் செய்ய முடியும், சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்ய முடியும். அப்படி வாழணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ மனிதர்களுடைய நகரத்துக்கும் தேவனுடைய நகரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். மனிதர்களுடைய நகரம் சோர்வை உண்டாக்குகிற, களைப்பை உண்டாக்குகிறது. தேவனுடைய நகரம் சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. மனிதர்களுடைய நகரம் ஒடுக்குகிறது, மேலே போனால் கீழே தள்ளுறானுங்க, வெறுப்பு பகை கீழே தள்ளுறாங்க. தேவனுடைய நகரம் வேற மாதிரி இருக்குது, அங்கே ஒடுக்குதல் கிடையாது, அங்கே நியாயம் கிடைக்கிறது. 13ஆம் அதிகாரத்தில் ரோமரில் ஒரு வசனம் இருக்குது, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். நான் ஆரம்ப காலத்தில் நினைக்கிறதுண்டு அழுகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஆம்பளைங்கள்லாம் அழுவ மாட்டாங்க இல்லையா, கண்ணீர் விடக்கூடாதுன்றது அவங்க கொள்கை. ஆம்பளை கண்ணீர் விடலாமா அப்படின்னு, அப்போ கண்ணீர் விட்டால் அசிங்கம் அது அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க நாங்கள். அப்போ நான் நினச்சேன், ஆமாம்மா அழுகிறது தான் ரொம்ப கஷ்டம், அழுகிற உடனே அழுங்கல்னது எப்படி அழுகுறது, அழுவ வரமாட்டேங்குதே, அழுவக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துட்டாங்களே, ஆம்பளை அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ அழுகிறது தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் பைபிளை படித்து நல்லா படித்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை அழுகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா யாராவது ஒருத்தர் சாகும்போது ஏதோ ஆகும்போது பக்கத்து வீட்டுக்காரன் அன்னைக்கு வரைக்கும் அலோன்னு கூட சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் சாகும்போது அவன் உள்ளே வந்து நின்று மரியாதை செலுத்திட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அவனும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போகிறான். நல்லா இருந்தாருங்களே, நேற்று கூட பார்த்தேனே, பேசினேன்னு, எப்படிங்க செத்தாரு அப்படின்னு அவனும் துக்கம் விசாரிக்கிறான். அவன் யாரோ ரொம்ப நம்மளை பற்றி கரிசனை கிடையாது, இருந்தாலும் ஒரு இறப்பு அங்கே நடந்திருக்குன்னா அவனுக்கு ஒரு துக்கம் வருது. அழுகிறது ரொம்ப ஈஸி. எது தருமா ரொம்ப கஷ்டம், சந்தோஷப்படுறது தான் கஷ்டம். உங்களுக்கு மாதம் 10 லட்சம் சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்படி கிடச்சிதுன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சொன்னால் போச்சு, நண்டு வேலை ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தால் இன்றைக்கி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பொறாமை ஊரில், வெளியே காட்ட முடியாத அளவுக்கு பொறாமை ஊரில் இருக்குது. ஏன்னா சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுற குணம் இல்லையே, உலகத்தாரால் அது முடியல. மனிதர் உண்டாக்கின பட்டணங்கள் பெருமையின் அடிப்படையில், மேட்டிமையின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் இங்கே வந்ததே எதுக்கு வந்திருக்கிறாங்க, பிடிச்சு சுரண்டி பிடுங்கி என்னமாவது பண்ணி எவனையாவது கீழே தள்ளி நான் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட, எதையோ ஒன்று அடைய வேணும்ன்ற ஒரு வெறியோடு வந்திருக்கிறாங்க. படாத பாடுபடுறாங்க. அதனால் நீங்கள் மேலே வரும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், எப்படி கட்டினாரு, ஏதோ ஸ்மக்லிங் பண்ணுறாரோ, ஐயா கொள்ளைகளில் அடிக்கிறாரோ பேங்க்கில் நைட்டில் போய், எப்படி அவ்வளோ பெரிய வீடை கட்டினாரு, எப்படி அவருக்கு அதெல்லாம் வந்தது, உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அது முடியாது. ஏன்னா அது மனிதர்களுடைய பட்டணம், அது மனிதர்கள் உண்டாக்குகிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாரும் எதையோ அடைய வேணும்னு வந்துட்டோம், அதை அடையிறதுக்கு படாத பாடுபடுறோம். இன்னொருத்த அடைஞ்சிட்டான்னா தாங்கிக்க முடியல. அதனால தான் அந்த மாதிரி பேச்செல்லாம் வர்றது, பொறாமை. பேசும்போதே கண்டுக்கலாம் பொறாமை வருதுன்னு. அதனால் 10 லட்சம் மாதம் சம்பளம் வந்ததுன்னா வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருந்துடணும். இன்னும் சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு கற்று வச்சுருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஒரு ஆள் சொல்கிறாரு, ரொம்ப இருக்குன்னு காமிச்சா அவன் நம்மகிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க காசு. அதனால் அவன் வரும்போதே எனக்கு தெரியும் கேட்க வர்றான்னு. அதனால் நான் சொல்லுவேன், நானே கடனில் இருக்கிறேன்ப்பா, உன்ட்ட ஏதாவது இருக்குதா கொடு அப்படின்னா அவன் போயிடுவான். அவன் எவ்வளோ ஐடியாவாக வாழ்கிறாங்க பாருங்கள் இந்த உலகத்தில். என்ன உலகம், மனிதர்கள் உண்டாக்கின உலகம். பாபிலோன் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. எருசலேம் தேவன் உண்டாக்குகிற நகரத்துக்கு அடையாளமாக இருக்குது. அங்கே ஷலோம் இருக்கிறது, தேவ சமாதானம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது. ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் பாருங்க. வேதவசனம் பல இடங்களில் சொல்லுது, பாபிலோனை கர்த்தர் அழிப்பார், நொறுக்குவார், அது இருக்காது, ஒளிஞ்சு போகும்
அப்படின்லாம் இருக்குது. புதிய எருசலேம் வரப்போகிறது, அந்த புதிய எருசலேமில் நீங்களும் நானும் வாழப்போகிறோம்லாம் இருக்குது. இதெல்லாம் வாசித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்க நினச்சிட்டு இருந்தாங்க, சரி இந்த பாபிலோன் என்னையோ ஒரு நாள் ஒழிய போகுது, அதனால் கடவுள் இவனில் நேசிக்கலை, இவனில் வெறுக்கிறார், கடவுள் ஒழிக்கிறதுக்கு தானே அவர் இருக்கிறாரு, பாபிலோன் நகரத்தை கீழே தள்ளுவேன்னு சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்ட மோசக்காரன் இவனுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இப்போ அங்கே போய் வீடு கட்டி அங்கே குடியிருன்றாரு. அது சொல்லி அதோட விட்டா கூட பரவாயில்ல, அவனுக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. எதுக்கு ஜெபம் பண்ண? அவன் ரட்சிக்கப்பட இல்லை, அவன் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுன்றாரு. அவனுடைய எக்கானமி நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு, அதுக்காக நீ சேர்ந்து உழை அப்படின்றாரு. ஐயோ, என்ன ஆச்சு ஆண்டவருக்கு? இதை புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் திருப்புங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம், மலைப்பிரசங்கம் இல்லையா? அந்த மலைப்பிரசங்கத்தில் பாருங்கள் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. யாரை பற்றி பேசுகிறாரு? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்றாரு. அதுக்கு முன்னால் நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கீங்கன்னாரு. யாரை சொன்னார்? சீஷர்களை, தன்னை விசுவாசிக்கிறவர்களை, தன்னை பின்பற்றுகிறவர்களை சொல்கிறாரு. நீங்கள் உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் யார்? எது அது? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எங்கேயோ இருக்கிற பட்டணத்தை சொல்கிறாரு? இல்லை, இவங்கள தான் சொல்கிறாரு. உப்புன்னாரு, வெளிச்சம்னாரு, இப்போ சொல்கிறாரு நீ ஒரு பட்டணம் என்கிறார். நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நீ மறைந்திருக்க மாட்டாத ஒரு பட்டணம் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இவ்விதமாய் மனுஷர் 16ஆம் வசனம் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. அப்போ அவங்கள தான் சொல்கிறாரு பட்டணம்ன்றார். மனிதர்கள் பட்டணமாய் இருக்கிறார்கள். அப்போ விசுவாசிகளை மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்று வர்ணித்ததன் மூலமாக ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். என்ன? இந்த தேவனுடைய நகரம் என்கிறது அதுக்கு எருசலேம் அடையாளமாக இருக்குது இல்லை? அது ஏதோ வரப்போகிற வெறும் புது எருசலேம் மட்டுமல்ல, புதிய எருசலேம் மட்டுமல்ல, அதுவும் தான். ஆனால் அது மட்டுமல்ல, அது ஏதோ வரப்போகிற ஒரு காரியம் அல்ல, அது எங்கேயோ இருக்கிற ஒரு பட்டணமும் அல்ல. அது என்ன? அப்புறம் ஒவ்வொரு மனிதர்கள் உண்டாக்கின பட்டணத்திலும் ஒரு தேவனுடைய நகரமும் இருக்கிறது. எங்கே இருக்குது? சென்னையில் எங்கே தேவனுடைய நகரம் இருக்குது? சென்னை எல்லா பட்டணங்களை போல மனிதர்கள் உண்டாக்கின பட்டணம். இங்கே எங்கே தேவனுடைய நகரம் எங்கே இருக்குதுன்னா இதோ இங்கே இருக்குது. இதுதான் தேவனுடைய நகரம். எல்லா சிட்டியும் 2 cities. அதுதான் அகஸ்டின் ரொம்ப ஜோராக சொல்கிறார். அவருடைய திங்கிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள். அதை வச்சு சொல்கிறாரு, எல்லா சிட்டிலையும் 2 சிட்டி இருக்குது. ஒன்று மனிதர்கள் உண்டாக்கின பட்டணம், அதுக்குள்ளே தேவன் உண்டாக்குகிற ஒரு நகரமும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அங்கே இருந்தாங்கன்னா அவங்க மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ பெரிய பட்டணத்துக்குள்ளே ஒரு சின்ன பட்டணம் மாதிரி நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலகத்தில் மனிதர்கள் உண்டாக்குற பட்டணத்தில் இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க? அந்த மலைப்பிரசங்கத்திலே பாருங்கள் 5ஆம் அதிகாரத்தில் 2-3 காரியங்களை ரொம்ப முக்கியமாக டீல் பண்ணுறாரு. இந்த உலகத்தில் சொல்கிறாங்க 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். உலக வாழ்க்கையில் மனுஷர்களுக்கு 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கிறது. அது என்னன்னா, பவர், செக்ஸ் அண்ட் மணி. அதிகாரம், இந்த பாலியல் போன்ற இச்சைகள், அப்புறம் பணம். இந்த 3 ஒருத்தன் சரியாக இருந்தானா அவன் நல்ல சரியான ஆளுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கிற பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் மனிதர்கள் தவறாக பிரயோகிக்கிறார்கள். அதை பற்றி தான் பேசுகிறாரு. ஒரு பொல்லாதவங்கிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னா அவன் அந்த அதிகாரத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணுமோ அதான் பண்ணுறான். அதனால தான் கொலையை பற்றி பேசுகிறாருங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன்னுடைய சகோதரனை முட்டாள்னு சொன்னீங்கன்னா அதுவே கொலை குற்றத்துக்கு ஈடாகும். ஏன்னா அதுதான் கொலையில் கொண்டு போய் விடுது. உனக்கு இத்தனை கொலை பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு அதிகாரம் இருக்கிறதுனால ஒருத்தனை அடிச்சிட முடியாது, கொண்டுட முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தின் பட்டணங்களில் அதிகாரம் உள்ளவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும், என்னை யார் கேட்கறது அப்படின்னு தான் அது. அடுத்தது விபச்சாரத்தை பற்றி பேசுகிறாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்கே கேள்விப்பட்டோம்? 10 கற்பனை சொல்லுது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று.
மனிதர்கள் உண்டாக்குகிற இந்த மனிதர்களுடைய பட்டணத்தில் சிட்டி ஆஃப் மேன். In the city of man, adultery is a very common thing. Nobody thinks anything about it. மனிதர்கள் உண்டாக்குகிற நகரங்களிலே இந்த விபச்சாரம் என்கிறது ஒரு சர்வசாதாரணமான காரியம். ஒரு ஆள் என்கிட்ட கேட்டான், என்னங்க அதில் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பண்ணுறான். பண்ணாத ஆள் யாரு? இது என்ன பெரிய தப்புன்றீங்க? எதுக்கு உங்கள் மதத்தை கொண்டு நீங்கள் போய்ச்சிட்டு இருக்கிறீங்க? அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் இல்லையே. நீ யாரோட வேணால் உறவு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறான். இதுதான் மனிதர்கள் உண்டாக்கின பட்டணம். அதனால தான் சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாத இருப்பாருன்னு அர்த்தம் சொல்கிறேன் உனக்கு. போய் ஐயா போய் விபச்சாரம் செஞ்சதில்லை, நீ உள்ளத்தில் நீ ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் அந்த லெவல்லே அதை கட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறார். அவ்வளோ தீவிரமாக போகிறாரு. ஏன்னா அது தேவனுடைய நகரத்திலே வாழுகிறவர்களுடைய அடையாளம். அதனால தான் தேவனுடைய நகரத்தில் வாழுகிறவர்கள் அப்படி வாழ முடியாது. நாம் அந்த ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அது பரவாயில்ல, எவ்வளோ எல்லாரும் பண்ணுறான் நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு போக முடியாது. ஏன்னா நான் தேவனுடைய நகரத்தில் வாழுகிறவன். என்னுடைய ஃபிலாசபி வேற, என்னுடைய தத்துவம் வேற, வேற அடிப்படையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பணமும் அப்படிதான். பணம் கர்த்தர் தர்றாரு. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனுடைய வேதனையை பணம் பிசாசு தர்றது இல்லைங்க, கர்த்தர் தர்றாரு. பணம் பிசாசு எங்கன்னு தருவான்? அவன்கிட்டே பணம் இல்லை. சிலர் பிசாசு பெரிய பணக்காரன்னு நினச்சினுக்கிறாங்க. இல்லை, உங்கள் பணத்தை தான் அவன் யூஸ் பண்ணுறான். உங்கள்கிட்ட கடவுள் கொடுத்த பணத்தை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை அவன் பயன்படுத்துகிறான்னு ஒழிய அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் எதையும் உண்டாக்கவும் இல்லை, படைக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. கடவுள் படைச்சதெல்லாம் திரிக்கிறது தான் அவனுடைய வேலை, கெடுக்கிறது தான் அவனுடைய வேலை. அப்போ பணம் கெட்ட காரியங்களை பிறப்பிக்க முடியுமா? ஏன்னா அதை வச்சு சிலர் தப்பான இந்த உலகத்தின் நகரங்களில் பணம் தப்பான காரியங்களுக்காக பயன்படுகிறது. ஒரு தப்பான காரியம் என்ன? 2 எஜமானுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுறாரு இங்கே மலை பிரசங்கத்தில். கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு எஜமானாக இருக்கணும், அவர் மட்டும்தான் உங்களை டிக்டேட் பண்ண முடியும். உங்கள் பணம் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தும்படியாக எஜமானாக நீங்கள் வைக்க முடியாது. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வைக்க முடியாது. கடவுளையும் பணத்தையும் எஜமான்களாக வைத்து கொண்டு வாழ முடியாது. கடவுளை வணங்குகிறேன், பணத்தை பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான். பணம் யூஸ் பண்ணுறதுக்கு, போய் சாப்பாடு வாங்கிறதுக்கு, ரெண்ட்டு பே பண்ணுறதுக்கு, ஃபீஸு கட்டுறதுக்கு, இதுக்கு தான் பணம். கடவுள் பயபக்தியோடு நான் வணங்குவதற்கு, ஆராதிப்பதற்கு, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு அவர் எல்லாத்தையோட உயர்ந்தவராக இருக்கிறார், எல்லாத்தையும் எனக்கு தருகிறவராக இருக்கிறார், இல்லைங்களா? அப்போ தேவனுடைய நகரம் எப்படிப்பட்டது? தேவனுடைய நகரம் எப்படிப்பட்டதுன்னா சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம். அந்த பட்டணம், அந்த பட்டணத்தில் போனீங்கன்னா அதான் பாருங்கள், விசுவாசிகளாக இருக்கிறோம், நம்ம சந்தோஷப்படணும். மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும்போதே சந்தோஷப்படணும். அந்த காலத்தில் சாட்சி நேரம்னு வைப்பாங்க. இந்த சாட்சி நேரத்தில் ஒருத்தர் நல்ல சாட்சி சொல்லிட்டு இருப்பார், கடவுள் எனக்கு இப்படி பண்ணார். இன்னொருத்தர் ரொம்ப கோபமாக உட்காந்துருக்குவான், இன்னத்தை பெரிய இவனுக்கு போய் பண்ணியிருக்கிறாரு, இவன் எவ்வளோ பொல்லாதவன் எனக்கு இதுதானே வேணாங்கிறது. அவனுக்கு கர்த்தர் நல்லது பண்ணியிருக்காரியா சந்தோஷப்படுனா, நல்லது பண்ணியிருக்காருன்னா ஆண்டவருக்குள்ளே சந்தோஷப்படாமல் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு எதுக்கு அதெல்லாம், இவனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய உயர்வு, இவனுக்கு ஏன் இவ்வளோ நல்ல வேலை, இவனுக்கு ஏன் இவ்வளோ சம்பளம், இந்த மாதிரி தான் இது. தேவனுடைய நகரம் அப்படி இருக்காதுங்க. தேவனுடைய நகரம் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா எல்லாரும் அதை கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வீட்டை கட்ட பலன் கொடுத்தவர் அவர்களுக்கும் பலனை கொடுப்பார் என்பது அவர்களுக்கு தெரியும். இருக்கீங்களா? நான் நிறைய பிஸ்னஸை டெடிகேட் பண்ணுறேன், வீடுகளை டெடிகேட் பண்ணுறேன். போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கட்டியிருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக, ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்து ஐயோ எனக்கு அப்படியே யோசிக்கிறது, ஐயோ அது குறுக்கு புத்தி. அது இந்த உலகத்தின் பட்டணத்தில் வாழுகிறவர்களுடைய புத்தி. தேவனுடைய நகரத்தில் வாழுகிறவர்கள் நாம், புதிய எருசலேமில் வாழப்போகிறவர்கள் நாம். இன்றைக்கும் நாமே அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறோம். ஒளி விட்டு பிரகாசிக்கிறவர்கள் நாம். எப்படி பிரகாசிக்கிறோம்? மற்றவனுடைய நலனிலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு குணம் நமக்கு இருக்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போகுது, கேரளாலேருந்து, இருக்கீங்களான்னு கேட்பீங்களையா, உங்களை பார்த்து நேராக சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், இருக்கிறேன். எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள், அவளுக்கு உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதுக்கு தான் கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தாரு, தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்புறதுக்கு. இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் டக்குன்னு எழுந்திரிச்சு நின்று
பிரசங்க நேரம் நல்லா தூங்குற நேரமாக இருக்கும் சிலருக்கு. நடுவில் தான் இருக்கீங்களான்னு கேட்டுக்கிறது. சரி, அப்போ நாம் எல்லாரும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு 2 பட்டணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 பட்டணத்தின் பிரஜைகளாகிவிட்டோம். ஒன்று தேவனுடைய நகரம், அதில் பிரஜையாக இருக்கிற நான் தேவனுடைய நகரத்தின் பிரஜை. இன்னொன்று இந்த உலகத்தில் ஒரு பட்டணத்தில் வாழுகிறேன், ஒரு ஊரில் வாழுகிறேன், அந்த இடத்தின் பிரஜையாக நான் இருக்கிறேன். சொல்கிறார் எரேமியா, அந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக விண்ணப்பம் பண்ணுன்றார். சமாதானங்கிறது ஷலோம் என்கிற வார்த்தை. சமாதானம்னு நான் என்ன நினச்சிடறோம், ஏதோ மன அமைதி அப்படின்னு நினச்சிட்றோம். சண்டை நடக்குது, அதனால் போய் யாரோ சமாதானம் பண்ணி சண்டையை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அது சமாதானம் நினைக்கிறோம். செசேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டின்வாங்க, அதுதான் சமாதானம் நினைக்கிறோம். கிடையாது, அது இங்கிலீஷ் வார்த்தையில் வந்த கோளாறு. அது இங்கிலீஷ் வார்த்தை வெறும் அந்த அர்த்தத்தை கொடுத்துருச்சு. ஷலோம் என்கிறது எபிரேய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஷலோம் என்கிறது ஒன்றும் உடையாமல் ஒன்றும் கெடாமல் எல்லாம் நல்லா இருப்பது. ஷலோம் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் ஃப்ளரிஷிங்காக இருப்பது. ஃப்ளரிஷிங்னா வளமாக, ஆசீர்வாதமாக, எல்லா நிறைவோடும் எல்லா திருப்தியோடும் இருப்பது. சோஷியலி, எக்கனாமிக்கலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி எல்லா விதத்திலும் நன்றாக இருப்பது, அதுதான் ஷலோம். அந்த விதமான ஷலோமை கொண்டு தான் கடவுள் உலகத்தை உண்டாக்குனார், மனுஷனை உண்டாக்குனார். ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் அது இருந்தது. எங்கள் பைபிள் காலேஜில் டாக்டர் ஆஃப் சின்னு ஒரு சப்ஜெக்ட் போதிக்கிறார், நான் போதித்தேன். பாவத்தை குறித்த வேத உபதேசம். பாவத்தை வேதம் அப்படி தெரியுமா சொல்லுது? பாவம் வேற ஒன்றும் இல்லை, த வேண்டலைசேஷன் ஆஃப் ஷலோம். இந்த தேவன் கொடுத்த இந்த ஷலோமை கெடுப்பது தான் பாவம், அழிப்பது, அதை நாசமாக்குவது. வேண்டலைஸ் பண்ணுறதுன்னா ஒரு கடை வச்சுருக்கான் ஒருத்தன், அழகாலாம் ஜோடிச்சு நல்லா வச்சு விலையுந்த பொருட்களை வச்சா அதையெல்லாம் கொள்ளையடித்து சூறையாடி கெடுத்துட்டு போகிறான் பாருங்க, அதுதான் வேண்டலைசேஷன். அதுதான் பாவம். பாவம் என்ன பண்ணுச்சு? கடவுள் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை கெடுத்து கூட்டிச்சவராக்கி குடும்பம் கெட்டுச்சு, சமாதானம் கெட்டுச்சு, தொழில் கெட்டுச்சு, முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்குது, நெத்தி வேர்வையில் ஆகாரம் சாப்பிட்றான், பொண்டாட்டிக்கு இவனுக்கும் நீயா நானான்ற பிரச்சனை எல்லாம் கிளம்பிருச்சு பாருங்க. பாவம் வேண்டலைசேஷன் ஆஃப் ஷலோம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக நீ விண்ணப்பம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா குடும்பங்களும் நல்ல குடும்பங்களாக உருவாகும்படி நீ ஜெபம் பண்ணு. எல்லா தொழில்களும் வெற்றி சிறக்கும்படி ஜெபம் பண்ணு. எல்லா மனுஷருடைய கையின் பிரயாசமும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவள் வளமாக வாழ வேணும், எக்கானமி நல்லா இருக்கணும்னு அந்த நாட்டினுடைய எக்கானமிக்காக நீ ஜெபம் பண்ணு. ஒருத்தர் சொல்கிறாரு, ஏயா அவன் ரட்சிக்கப்படணும்னு நம்ம ஜெபம் பண்ண வேணாமா? இதை ஜெபம் பண்ணாலே அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். அதான் ஒருத்தன் காலையில் மைக் எடுத்துக்கிட்டு இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க அந்த காலத்தில். ஒருத்தன் 1ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு துன்மார்க்கரோ அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னு வசனத்தை கோட் பண்ணிட்டு போனாங்க பாருங்க. ஒரு ஆள் பெரியவர் ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காரு காலையில் 6 மணிக்கு. சொல்கிறேன், ஏன் காலங்காத்தால் சாபம் ஒன்றியா? ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? அதுக்கு முன்னால் இருக்க சில வசனங்களை சொல்லக்கூடாதா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தனது இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னால் எவ்வளோ இனிப்பாக இருக்கும் அவனுக்கு கேட்குறவனுக்கு. அடுத்த நாள் கோயிலில் உன்னை பார்ப்பான், அறுப்புண்டு போவாய் அப்படின்னா திகில்னு இருக்குதான், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. ஐயோ, காலங்காத்தால் என்னமோ செய்தி சொல்லிட்டு போகிறான். ஒரு குடுகுடுப்பக்காரன் கூட நல்ல காலம் பிறக்குதுன்றான். அவனுக்கே ஐடியா தெரியுது எப்படி இவங்களை இது பண்ணணும்னு. அறிவே இல்லாமல் போயிட்டு அறுப்புண்டு போவா, அறுப்புண்டு. இதான் நற்செய்தியா? இது துர்ச்செய்தி. இது இருக்கிறீங்களா? ஜனங்க உங்கள் ஊரில் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுன்றார். நல்லா வாழணும்னு ஜெபம் பண்ண. அவனுடைய எக்கனாமிக் லைஃப், சோஷியல் லைஃப், ஃபிசிக்கல் லைஃப் எல்லாம் நல்லா இருக்கணுன்றத விண்ணப்பம் பண்ணு அப்படிங்கிறாரு. வெறும் உன் குடும்பத்துக்காக, உன் ட்ரைபுக்காக, உன் ஜாதி, உன் இனம், உன் மொழிக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணாத. உன் சர்ச்சாளங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணாத. இந்த உலகத்தில் இருக்கிற உன் பக்கத்து வீட்டுக்கார, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாருக்கும், ஐயோ அவங்களாம் ரொம்ப மோசம், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணு அப்படிங்கிறாரு. ராட்னி ஸ்டார்க்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க. ஒரு அமெரிக்க ஹிஸ்ட்ரி அண்ட் சோசியாலஜி ப்ரொஃபஸர், பிரபல யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், ரொம்ப பிரபலமான புஸ்தகம், த ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு. கிறிஸ்தவம் எப்படி முதல் 2-3 நூற்றாண்டுகளில் எவ்வளோ வேகமாக எப்படி வளர்ந்தது,
எத்தனை மத மார்க்கங்கள்லாம் இருந்தது, ஆனால் கிறிஸ்தவம் ரொம்ப பிரபலமாக வளர்ந்தது. ஏன்? அது காரணத்தை ட்ரேஸ் பண்ணுறார் ஹிஸ்டாரிக்கலி. அந்த அன்றைக்கி நடந்த அந்த அழிவுகள், பேரழிவுகள், இந்த பிளேக்ஸு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்தபோது கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்ன்றதை சொல்கிறாரு. அவங்க இனம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, எந்த மதம்னு பார்க்கல, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்களாம். இறங்கி எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க. ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சான். அவன் நல்லான பிறகு ஜனங்கள் கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கில் செத்தாங்களாம் பாருங்கள். அந்த நேரத்தில் தைரியமாக இறங்கி இவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க. எதையும் பார்க்காம, வித்தியாசம் பார்க்காம, எந்த மனுஷனாக இருந்தான் மனுஷன். சிலர் தன்னுடைய சொந்த தாய் தகப்பனை பிள்ளையை தூக்கி ரோட்டில் வீசிடுவாங்களாம். ஏன்னா வீட்டில் இருந்தால் இவனுக்கு வியாதி இவனுக்கு செத்துற போகிறான்னு பயம். தூக்கி ரோட்டில் வீசிட்டு போயிட்டே இருப்பானா. சொல்கிறாங்க, ஒரு ஆள் ஐ விட்னஸ் அக்கௌண்ட்டை அவர் கோட் பண்ணுறாரு. பெரிய ஸ்காலர். ஒரு ஐ விட்னஸ் அக்கௌண்ட் அந்த காலத்தில் இருந்ததை போய் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. அந்த ஐ விட்னஸ் அக்கௌண்ட் சொல்கிறான், நீ கண்ணால் நேராக பார்த்த ஆள் சொல்கிறான், ஜனங்க அப்படியே கிடக்கிறாங்க, குற்றுவீராக கிடக்கிறாங்க, சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல், ஒரு பிளாங்கெட் இல்லாமல் கிடக்கிறாங்க. வெறும் சோறும் தண்ணியும் ஒரு பிளாங்கெட்டும் கொடுத்தாலே நிறைய பேர் பொழைச்சிக்குவாங்க. அதை கிறிஸ்தவங்க பண்ணாங்க. யாருன்னு பார்க்கல, பண்ணாங்க. கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்கள கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டாந்தாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, பிளாங்கெட், சின்ன சின்ன உதவிகள், பெருசு கிடையாது. நீங்கள் உடனே நினச்சிக்கிட்டா பெரிய ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்க போகிறேன், இல்லைங்க. சாதாரண விதத்தில் நன்மை செய்தார்கள். அவர்கள் நல்லான பிறகு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா, ஏன் இவங்க செஞ்சாங்க. அவன்கிட்ட போய் ஏன் நீ செஞ்சேன்னா, நான் எனக்காக செய்யலை, என் குடும்பத்துக்காக செய்யலை, என் இனத்துக்காக செய்யலை, அதெல்லாம் நான் பார்க்கல. நான் இங்கே இருக்கிறதே எல்லாருக்காக தான் இருக்கிறேன். இந்த ஊருக்காக நான் இருக்கிறேன். இந்த ஊர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இருக்கிறேன். அதுக்காக தான் வேலை செய்கிறேன், அதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் ஐயோ இதுதான் வேணும் எனக்கு, அப்படித்தான் நான் வாழ வேணும் என்று விரும்பி சேர்ந்து கொண்டாடலாம் பாருங்கள். அவரே சொல்கிறார் அதை. அப்போ இப்படி இதை புரிந்து கொள்ள வேணும். நாம் இந்த பட்டணத்தை பற்றிய காரியங்களை இப்போ நல்லா புரியுது இல்லையா? பாபிலோன் பட்டணத்தை அழிக்க போகிறேன்றார் கர்த்தர். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, போய் அங்கே நீ தங்கியிரு, அங்கே பிள்ளைகளை பெற்றுக்கோ, வேலை செய்யி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக. என்னங்க அழிக்க போகிறேன்னாரு, இப்போ என்ன போய் ஜெபம் பண்ண சொல்கிறாரு அவனுக்காக அப்படின்னா, அதுதான் அங்கே விஷயமே. அழிக்க போகிறேங்கிறது கடைசியில் நியாய தீர்ப்பு வரப்போகுது. அப்போ தீயவர்கள் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கப்பட போகிறது, அது உண்மைதான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் இந்த பூமியை நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிற தேவன் இவர். அங்கே அவர்கள் மத்தியில் நம்மளை வச்சிருக்கிறார். நாமளும் பாவிகள் தான், நாம் அந்த கும்பலில் இருந்தவங்க தான், நாமளும் பொல்லாதவர்களாக தான் இருந்தோம். எப்படியோ கடவுளுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். சரி, இப்போது இப்படி வாழ்கிறதுக்கு எங்கேருந்து பலன் நமக்கு கிடைக்கிறது? எங்கேருந்து கிடைக்குதுன்னா, அதுக்கு தான் இயேசு வண்டியில் போனப்போ, இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் எருசலேமுக்கு வருகிறார். எருசலேம் என்ன? தேவனுடைய நகரத்துக்கு சமமாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. பாபிலோனுக்கு எதிரானது. பாபிலோன் கெட்டுப்போன குட்டிச்சவரான பிளேஸு. இது தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரம். அவருடைய ஊழியத்தின் கடைசியில் சாகரத்துக்கு முன்னால் வர்றாரு எருசலேமுக்கு. எருசலேமுக்கு வந்தால் அவரை பிடித்து அடித்து ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவரை சிலுவையில் அறையிறார்கள். ஏன் அவர் ஊருக்கு வெளியே கொண்டு போய் சிலுவையில் அறைய? ஏன் பட்டணத்துக்கு வெளியே, பட்டணத்து வாசலில்லேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் அறையப்பட்டார். எபிரேயர் 13:11-14 வரை வாசி பார்த்தீங்கன்னா, மிருகங்களை கொண்டு போ அன்றைக்கி அப்படி பண்ணாங்களாம். அதே மாதிரி தான் இவரை, பலியான இவரை, நமக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாக இவரை பட்டணத்தின் வாசலில், பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவரை மரத்தில் தொங்க விட்டு அவரை கொன்றார்கள், சிலுவையில் அடித்து கொண்டார்கள். ஏன் அப்படி கொல்லணும்? ஏன்னா நம்முடைய பாவத்தை சுமந்தவராச்சு அவர். பாவத்தை சுமந்தவர்னா அந்த பாவத்தினுடைய ஒரு அம்சம், தண்டனையின் ஒரு அம்சம் என்னன்னா, அந்த பட்டணத்திலிருந்து அப்படிப்பட்ட மனுஷன் வெளியேற்றப்பட வேண்டும். எங்கேருந்து வருது அது? ஆதி ஆமத்தில் மனுஷன் முதல் பாவம் செஞ்ச போது, ஆதாமேவாள் பாவம் செஞ்ச போது கர்த்தர் வர்றாரு, என்னென்ன சாபமெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. சொன்ன பிறகு கடைசியாக என்ன பண்ணுறாரு? 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், அவளை இந்த தோட்டத்தை விட்டு விரட்டுகிறார், வெளியே அனுப்புகிறார். He expels them from the garden. தோட்டத்தை விட்டு விரட்டுறாருன்னா என்ன அர்த்தம்?
தேவனுடைய நகரத்திலே, இந்த பரிசுத்த இடத்திலே, தேவன் உண்டாக்கின இந்த அற்புதமான ஷலோம் நிறைந்த இடத்துல வாழ தகுதி இல்லாதவன் நீ, இதை கெடுத்துருவன், நீ வெளியே போன்றார், வெளியேற்றுகிறார். இங்கே என்ன நடக்குது? இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? இயேசு ஏன் பட்டணத்துக்கு வெளியே வச்சு சிலுவையில் அறைஞ்சாங்க அவரை? ஏன்னா நம் நிமித்தமாக, நம்முடைய பாவங்களை சுமத்தது நிமித்தமாக அந்த தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். நாட் ஓன்லி பனிஷ்மெண்ட் பட் பேனிஷ்மெண்ட். தண்டனை மட்டும் இல்லை, நகரத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறார் அவர். ஏன்? அவர் நகரத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டதன் மூலமாக நாம் ஒரு நாள் தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேமிலே வாழக்கூடிய தகுதியையும் ஸ்லாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கே மறைந்திருக்க முடியாத மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக நம்மை அந்த மரணம் மாற்றி இருக்கிறது. எப்பேற்பட்ட சத்தியம் பாருங்க இது. அவரை தூக்கி வெளியே எறிஞ்சாங்க. இன்னைக்கு நாமே அந்த பரிசுத்த நகரமாகிவிட்டோம். ஒரு பாட்டு இங்கே பாடுவோம், பேலன் கொண்ட நகரம் நாம அப்படின்னு. நாம் ஒரு நகரம், மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம், மறைந்திருக்க மாட்டாத பட்டணம், ஜொலிக்கிற ஒரு பட்டணம், தேவனுடைய மகிமை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுகிற ஒரு பட்டணம் போல நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையே வேற விதத்தில் இருக்கிறது. ஏன் வேற விதத்தில் இருக்கிறது? ஏன்னா நமக்கு நல்லா விளங்குது. என்ன விளங்குது? ஜனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடிகிறது, அவர்கள் அன்பு கூற முடியும். பாபிலோனியர் போன்ற மக்களை அன்பு கூற முடிகிறது. இஸ்ரவேல் மக்கள் அன்பு கூற முடியல அவங்களால. ஏன்னா இது விளங்கலை பாருங்க. எப்படி பாபிலோனியர் போன்ற மக்கள் நாம் அன்பு கூற முடியும்? ஏன்னா நானும் பாபிலோனியனை போல இருந்தவன் தான். நான் கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்து பாவம் செய்து அவர் விரும்பத்தகாததெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்திருந்த காலத்தில் அவர் என்னிடத்தில் வந்து எனக்காக பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார்னு வேதம் சொல்லுது. சிலுவையில் மரித்து என்னை நேசித்து என்னை மீட்டு கொண்டார். இதை ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்கிறதுனால இதுதான் அவனுடைய அடிப்படை. அவனுடைய அடிப்படை வந்து நான் ரொம்ப யோகியனாக்கும், நான் கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவேன், நான் கரெக்டாக பைபிள் வாசிக்கிறேன், நான் கரெக்டாக தசமம் வாங்க கொடுத்தேன், நான் ரொம்ப கரெக்டான ஆள் பிரதர். இவன்லாம் அவனுக்கு அப்படி கிடையாது. அப்படின்னா நான் கிறிஸ்தவனே கிடையாது அவன். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆட்கள் சரியான கிறிஸ்தவர்களே கிடையாது. நான் ரொம்ப யோகியனாக்கும், அவங்களாம் அந்த மாதிரி கிடையாது பிரதர், ரொம்ப மோசமான ஆட்கள். உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது. உண்மையான கிறிஸ்தவன் அவனுக்கு தெரியும் தான் எவ்வளோ பெரிய பாவி, இந்த பாவியை எப்படி கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார், சுத்திகரித்தார்னு தெரியும். ஆகவே மற்றவர்கள் அதே நிலையில் இன்றைக்கி இருக்கிறத பார்க்கும்போது அவர்களை ஏற்றுக்கொள்வது பிரச்சனையே கிடையாது. கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டது போல நான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படித்தான் அவர் சொல்லுகிற விதத்திலே நான் வாழுவதற்கு எனக்கு பலன் உண்டாகிறது. இது விளங்கிருச்சுன்னா பாபிலோனியாலேயே போய் வீடு கட்டுவோம், அங்கே குடியிருப்போம், அந்த மக்களை நேசிப்போம், அவர்களுக்காக விண்ணப்பிப்போம், அவர்கள் மத்தியில் வாழ்ந்து உப்பாக வெளிச்சமாக விளங்குவோம். இருக்கீங்களா? ஒவ்வொரு வாழ்க்கையின் அடிப்படை அதுவாகவே இருக்க வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கு பிரச்சனை என்னென்னா, கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை ஏன் மற்றவர்களுக்கு ஆண்டவரை காண்பிக்க முடியல? நம்மன்னா நமக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான், என் குடும்பம், என் 4 பேர், எங்கள் வீடு, எங்கள் குலம், எங்கள் ஜாதி, எங்கள் இனம், எங்கள் மொழிக்காரங்க, இதுதான், இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். நான் அப்படி வாழப்போகிறதில்லை. நான் வந்து தேவனுடைய நகரத்தை சேர்ந்தவன். என் புத்தி வேறு மாதிரி திங்க் பண்ணுறேன். நான் எப்படி வாழப்போகிறேன்? எனக்காக வாழப்போகிறதில்லை, கர்த்தருக்காக வாழப்போகிறேன். கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு அங்கே அவர் கொண்டு போனேன்றார். அவங்கள 29ஆம் அதிகாரத்தில் எரேமியாவில் முதல் வசனம் சொல்லுது நேபுகாத்நேசார் கொண்டு போனான்னு. 4ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் சொல்லுது நான் உங்களை கொண்டு வந்த இந்த பட்டணம் அப்படின்றாரு. யார் கொண்டு போனது? தேவன் கொண்டு போனாரா? அவன் கொண்டு போனான்னா? நான் சொல்கிறேன், கர்த்தர் தான் கொண்டு போனார். அவனை கொண்டு இவர்களை கொண்டு போனார். அவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் இஸ்ரவேல் மக்களை குறித்து. பாபிலோனியாவில் போய் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர். அங்கே ஏராளமான பேர் தன்னை விசுவாசிப்பார்னு அவருக்கு தெரியும். தானியேல் காலத்தில் நடந்தது அது. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ காலத்தில் அந்த ராஜாவே சொல்லிட்டான், இந்த தெய்வத்தை போல ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இல்லைன்ட்டான். எத்தனை பேர் அன்னைக்கு இந்த தெய்வத்தை விசுவாசிக்க வந்திருப்பாங்கன்றீங்க? அவன் வாயாலியாக வந்ததுனால.
அப்படிப்பட்ட தன்னுடைய மகிமை விளங்க பண்ணுவதற்காகவே இவர்களை கொண்டு போய் அங்கே குடி அமர்த்துகிறார். அப்போ எனக்கு இப்போது 71 வயசு ஆகிறது பாருங்க. நான் சின்ன வயசில் 20 வயசில் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக என்னை ஒப்பு கொடுத்தேன். இவ்வளவு நாளாக எனக்காக வாழலை, என் வேலையை பார்த்து எனக்கு உண்டானதை பார்த்து நான் என் குடும்பம் என் இது என் வீட்டார் என் ஜாதி ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. கர்த்தர் எங்கே போக சொன்னாரோ அங்கே போய் அவர் சொல்கிறத செஞ்சு எனக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இல்லை. என்ன பண்ணணும்னு எனக்குன்னு ஒரு தனி ஆசை கிடையாது. அவருடைய ஆசை தான் என்னுடைய ஆசையாக ஆயிடுச்சு. என்னுடைய ஆசையின்படி போயிருந்தேன்னா இன்றைக்கி வேற எங்கேயோ இருப்பேன், நான் வேறு எதையோ பண்ணிகிட்டு இருப்பேன், இங்கே இருக்க மாட்டேன். நான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு இல்லை, கர்த்தருடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார் இங்கே போ, இங்கே குடியிருந்தார், நான் இங்கே குடியிருக்கிறேன். கர்த்தர் சொன்னார் இங்கே வீடு கட்டினார், வீடு கட்டியிருக்கிறேன். ஒருத்தர் சொன்னார் நமக்கு எதுக்கு பிரதர் வீடு, நம்ம தான் பரலோகம். அட கட்டுன்றாரியா, கட்டு. அவர் தான் சொன்னார் இங்கே கட்டுன்னாரு, குடியேறுனாரு, தோட்டம் நடுன்னார், நல்லா நட்டு வச்சிருக்கிறேன். அதில் சாப்பிட்டுன்றார், டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஹலோ, கல்யாணம் பண்ணிக்கோனார், பண்ணிக்கிட்டேன். பிள்ளைகளை பெற்றுக்கோனார், பெற்றுக்கிட்டேன். பிள்ளைகளும் நல்லா வந்துட்டாங்க. ஒருத்தர் பிரசங்கராக இருக்கிறாரு, போதாதா? நான் சின்ன வயசில் பயப்படுவேன். ஐயோ என்ன ஆகுமோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, பாழா போயிடுவோம் போல இருக்கு. நம்ம கடவுளை நம்பி போனால் என்ன பண்ணுவார், நம்மளைங்க நட்டாத்தில் விட்டுட்டாருன்னா. ஒருத்தன் சொன்னான், நீ அங்கே எங்கே அனுப்புறீங்களோ அங்கே போகிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டுன்னா சோமாலியாவுக்கு அனுப்பிச்சிடுறாரு ஒன்று அப்படின்னா. ஐயோ அடப்பாவி, நல்ல காலம் சொன்னேன். நான் தப்பி தவறி கூட நான் ஜெபம் பண்ண போகிறதில்ல நினச்சேன். நான் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல போய் நல்லா வாழ்ந்து நல்லா இருந்து, எல்லா மனுஷரை போல தானே மனிதர்கள் உண்டாக்குற பட்டணத்தில் இருந்து வந்தான். நானும் அப்படி தான் ஆசைப்பட்டேன். அங்கே போனேன், இங்கே போனேன், இப்படி பண்ணணும் அப்படி பண்ண எல்லா வாய்ப்புகளும் இருந்தது பாருங்கள். ஆனால் கடவுள் சொன்னார் இங்கே போ, இப்படி பண்ணுனார். 40 வருஷமாக அந்த இடத்துல அங்கே எப்படி தெரியுமா ஆரம்பித்தேன், ஒரு குடிசை போட்டு அந்த மைதானத்தில் சபையை ஆரம்பித்தேன். அப்படி தான் நடத்தினேன். ஏன்னா கடவுள் சொன்னார் இங்கே ஆரம்பி, இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணு, இந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணு. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் பிரசங்கம் பண்ணும்போதும் எதுக்காக பிரசங்கம் பண்ணேன், இந்த தேசத்து மக்கள், இந்த பட்டணத்தின் மக்கள், எல்லா ஜாதியினர் ஜனத்தினர், எல்லா மத நம்பிக்கையை சேர்ந்தவர்கள், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்கிட்ட வருகிறவர்களாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும், என் வார்த்தையை கேட்கிறவர்களாம் ஆசீர்வதிக்கப்படணும். டிவியில் பிரசங்கம் பண்ணால் அந்த வார்த்தைகள் போகும்போது அது எவருடைய செவியில் விழுகிறதோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் தொடர்றவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும், என் பக்கத்தில் நெருங்குகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எனக்கு வேலை செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும், என் சபையில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும், அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஜனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த நாடு இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு தீராத ஒரு ஆசை நிமித்தமாக தான் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல 3 பாயிண்ட் பிரசங்கத்தை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி வரல. நான் இது ஒரு தொழில் மாதிரி நினச்சி வரல. நல்லா இருக்கிறத பார்க்கணும். ஒன்றும் இல்லாத ஆட்கள் அவருடைய வாழ்க்கை மலருவதை நான் காண வேண்டும். அவருடைய பிள்ளைகள் நல்லா வர்றதை பார்க்கணும். அவருடைய பிஸ்னஸ் நல்லா வளருவதை பார்க்கணும். அவள் கையிட்டு செய்கிற காரியங்கள் நல்லா இருக்கிறத பார்க்கணும். தலை தூங்குவதை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆசை. பாபிலோனுக்குள்ளே வச்சுட்டு இவங்களை வச்சுட்டு சொல்கிறாரு, அப்படி ஒரு ஆசைப்படு, இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஜனங்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லு, இந்த ஜனங்களுடைய நலனுக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நான் அதுக்காக அர்ப்பணிப்போம். அவர்களை நேசிக்கக்கூடிய ஆற்றலை, திறமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை பாவிகளாக இருக்கும்போது நேசிச்சிட்டார். அதனால் நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது இந்த உலகத்தை நேசிப்பதற்கு. இந்த உலகத்திலேருந்து ஓடிடாதீங்க. சீக்கிரம் பரலோகம் போகணுன்றாங்க சிலர். ஒன்றும் அவசரம் இல்லை, அங்கே யாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இல்லை, கதவை திறந்து வச்சுக்கிட்டு. போகும்போதே சொல்லிட்டார், எருசலேமுக்கு போங்க, பரிசுத்தாய் வரும், பரிசுத்தாய் வந்த பிறகு உலகம் முழுக்க எனக்காக சாட்சிகளாக இருப்பீங்க. இவன் அப்படியே ஆன்னு பார்த்துருக்கான். தேவதூதன் சொல்கிறான், ஏன் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற, போனவர் போனபடியே திரும்ப வருவார், நீ போய் உன் வேலையை பாருன்னா. எங்கே போ சொன்னார், அங்கே போ, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்கிறான். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு தீராத ஆசை ஏஎஃப்டி சபையின் மக்களை உள்ளத்தை நிரப்பட்டும். அந்த ஒரு வாஞ்சையோடு, அந்த ஒரு விருப்பத்தோடு
உங்கள் மூலமாக, நீங்கள் செய்கிற தொழில் மூலமாக, உங்களுடைய ப்ரொஃபஷன் மூலமாக, நீங்கள் டீச்சராக இருந்தால் என்னவாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மூலமாக உங்கள் அருகில் வருகிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், விளங்க வேண்டும், நன்றாக வர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு பிரச்சனை இருக்காது, கடவுள் அவங்க அறிந்து கொள்வார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் நிறைஞ்சு வழியும். ஏனென்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை தேடி வருவார்கள். உங்கள் மூலமாக அதான் சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக ஆக்குவேன்னார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை உண்டு பண்ணியிருக்கார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்காக வாழும்படியாக அல்ல, உமக்காக வாழும்படியாக. நீர் சொன்ன இடத்துல வாழ்ந்து, நீர் சொன்னதை செய்து, உம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இனி எனக்காக நான் வாழ மாட்டேன், உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற இந்த மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்டு இந்த மக்கள் ஊக்குவிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்லட்டும் கர்த்தாவே. இங்கே வந்தது நிமித்தமாக அவருடைய ஜீவியம் மாற்றப்படட்டும். வேறு விதத்தில் வாழ ஏஎஃப்டி சபையின் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு தீராத ஆசையை தங்களுடைய உள்ளத்தில் கொண்டு தாங்கள் இருக்கிற இந்த நாட்டுக்காக, ஊருக்காக, ஜனத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக உழைக்கிறவர்களாய், அதற்காக தங்களுடைய வேலைகளை, தொழில்களை செய்கிறவர்களாய், நாட்டினுடைய நலனுக்காக வாழுகிறவர்களாய், அப்படிப்பட்டவர்களாய் மாற்றப்படட்டும் கர்த்தாவே. அதுவே இந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தின் அடையாளம். அதுதான் உலகத்துக்கு உப்பாக இருப்பது, வெளிச்சமாக இருப்பது. அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பது என்பதை புரிந்து கொள்ளட்டும். சுவிசேஷத்தை இப்படி புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அது பெரிய ஒரு மறுமலர்ச்சி அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.